பார்க்கிறதான ஒரு முக்கியமான ஒரு காரியம், யோசேப்பினுடைய வாழ்க்கையில் காணப்பட்டதான அந்த தாக்கம் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் காணப்படுகிறதாக இருக்கிறது. அதை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் அந்த முழு அதிகாரத்தை நம்ம வாசிக்கும்போது அதிலேருந்து தெரிந்து கொள்கிறதான ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது நீங்கள் வீட்டில் போய் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் நீங்கள் முதல் வசனத்திலிருந்து நீங்கள் அந்த 36ஆம் வசனம் வரல நீங்கள் வாசிச்சிங்கன்னா நான் சொல்லுகிறதான காரியங்களை உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். யாக்கோபு அந்த தேசத்தில், கானான் தேசத்தில் குடியிருந்த பொழுது யாக்கோபுடைய சந்ததியில் யோசேப்பு அவனுக்கு மிகவும் அருமையாக நேசிக்கப்பட்டதான அந்த மனைவியின் இடத்துல பிறந்ததான மகன் தான் யோசேப்பு. அவனுடைய அம்மா ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதனால தான் யாக்கோபு அவரை ரொம்ப அதிகமாக நேசித்து அவருக்காக உழைத்து ஏமாற்றப்பட்டு மறுபடியுமாக உழைத்து அந்த மனைவியை எவ்விதமாக அடைய வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு அவர் உறுதியாக இருந்தார். அதே போலவே தன்னுடைய மாமனார் இடத்துலேருந்து அந்த மகளை பெற்றுக்கொண்டார். இவங்களுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஜெபம் பண்ணாங்க. யோசேப்புக்கிட்ட போய் அந்த அம்மா கேட்குறாங்க, எனக்கு குழந்தை கொடுங்க, இல்லாட்டி நான் செத்து போயிடுவேன்னு சொல்லி. அப்போது யோசேப்பு சொல்கிறாரு, குழந்தையை தருவதற்கு நான் என் தேவனா? யாக்கோபு, நான் தேவனா? நீ ஆண்டவர்கிட்ட கேளு அப்படின்னு சொல்கிறார். அதே போலவே ரெபெக்கா போய் அந்த யாக்கோபுகிட்ட போய் கேட்குறா. யாக்கோபு சொல்கிறார், ஜெபம் பண்ணுன்னு சொன்ன உடனே யாக்கோபு ஜெபம் பண்ணி யாக்கோபும் அவருடைய மனைவியும் சேர்ந்து ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ண பின்னாடி கர்த்தர் அவங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்குறாரு. அந்த குழந்தை ரொம்ப நாள் கழித்து பிறக்கிறதுனால அந்த தகப்பனுக்கு அந்த பிள்ளை மேலே ஒரு அலாதி ஒரு ஆசை. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மகனுக்கு ஒரு விசேஷித்ததான ஒரு பலவர்ண அங்கியை ஒன்றை அந்த மகனுக்கு செய்து கொடுக்குறார். இதனால் யாக்கோபுடைய மற்ற பசங்களுக்கு இவன் மேலே ஒரு போராத குறைக்கு இவனுக்கு ஒரு வரத்தை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். இவனுக்கு சொப்பனங்களை கொடுக்கவும் அந்த சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய ஒரு வரத்தையை இவனுக்கு தேவன் கொடுத்திருந்தார். அந்த வரத்தின்படி இவன் சில சொப்பனங்களை பார்க்கிறான். இதை பார்த்துட்டு அவங்க சகோதரர்கள் எல்லாமே இவனுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, சொப்பனக்காரன் என்று சொல்லி. அதுக்கப்புறம் சகோதரர்கள் எல்லாமே தோத்தான் அப்படின்ற ஒரு இடத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறாங்க. தகப்பன் தன்னுடைய மகனை நோக்கி, நீ போய் உன் சகோதரனெல்லாம் விசாரிச்சுட்டு நான் கொடுக்குற இந்த தின்பண்டங்களெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்கக்கிட்டேருந்து சுக செய்தியை நீ எனக்கு கொண்டு வா என்று சொல்லி அந்த மகனை அவர் அனுப்புகிறார். இந்த பிள்ளை தூரத்தில் வரும்பொழுதே சகோதரர்கள் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாருங்கள் 18ஆம் வசனம், அவர்கள் அவனை தூரத்தில் வரக்கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றில் அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்களின் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். இப்போது இவனுக்கு ஒரு பேர் வச்சு இவன் தூரத்தில் வரும்பொழுது இவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, அவன் சமீபமாக வருவதற்கு முன்னாடி அவன் என்ன பண்ணணும், கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான் என்று சொல்லி அவனுக்கு ஒரு பேரை வச்சு அழைக்கிறாங்க. அவன் கிட்ட வந்தவனே ஒருத்தன் சொல்கிறான், இவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றில் அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். அப்போது கர்த்தர் நமக்கென்று பிரத்யேகமாக சில எதிர்காலங்களை, சில ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய சத்துருக்கள் நம்மை சுற்றிலுமாக இருக்கிறாங்க. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறாங்க, தொழில் செய்கிற இடத்துல இருக்கிறாங்க, படிக்கிற இடத்துல இருக்கிறாங்க, பழகுகிற இடங்களில் இருக்கிறாங்க, ஊருக்குள்ளே இருக்கிறாங்க, நம்ம குடும்பத்துக்குள்ளாரையே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அவங்கள ரொம்ப சகோதரர்களாக உறவினர்களாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அவர்கள் எல்லாருமே நமக்கு எதிராக திட்டங்களை தீட்டு கொண்டிருக்கிறார்கள். காரணம், தன்னுடைய தகப்பன் போட்டதான பலவர்ண அங்கி யோசேப்பின் மேலே இருந்தது. தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறதான வரங்களை பார்த்து மற்றவர்களுக்கு ஒரு எரிச்சல் உண்டாகும். இவன் நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் சாதாரணமான ட்ரெஸ்ஸாக இருக்குது, இவனுக்கு மாத்திரம் எப்படி பலவர்ணமான அங்கி, இவனை கொன்னுடணும், இவனுடைய சொப்பனமெல்லாம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்க்கலாம் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு எதிராகவும் விரோதிகள்
நமக்கென்று பிரத்யேகமாக ஆண்டவர் சில அழைப்புகளை கொடுத்திருக்கிறார், சில ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், சில வரங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த வரங்கள் நமக்குள்ளாக இருப்பதை நிறைய பேருக்கு உணர முடியல. ஆனால் உங்களை எதிராளியாகிய பிசாசுக்கு உங்களிடத்தில் இருக்கிறதான அந்த ஆசீர்வாதங்களை, அந்த வரங்களை அவன் அறிந்திருக்கிறபடினாலே உங்களை அழிக்கும்படியாக, உங்களை குழியிலே போடும்படியாக அவன் ஒரு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்போது அந்த இப்போ இவனை சாகடிக்கணும்னு அவங்க பிளான் பண்ண பொழுது அவனுடைய மூத்த சகோதரன் ரூபன் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பாருங்கள் 21ஆம் வசனம், ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமலும் அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். அப்போது ஒருத்தர் ஆலோசனை சொல்கிறாரு, இவனை நம்ம ஏன் வீணாக இவன் ரத்தத்தை சிந்தணும், வீணான ரத்த பிள்ளைக்கு நம்ம காலாவோம், இவனை என்ன பண்ணலாம், கொல்லாமல் இந்த குழியில், அந்த குழியில் வந்து தண்ணி இல்லாத ஒரு கிணறாக இருக்கிறது, இது குழிக்குள்ளே இவனை போட்டுடலாம், இவன் இப்படியே செத்து போட்டும் அப்படின்னு சொல்லி அவனை எல்லாம் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் அவனை தூக்கி உள்ளே போட்டுட்டு அவன் கொண்டு வந்ததான சாப்பாட்டை எல்லாத்தையும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. குழியிலேருந்து யோசேப்பு கத்திக்கிட்டே இருந்திருப்பார், அண்ணா என்னை தூக்கி விடுங்கண்ணா, இந்த இருளில் இருக்கிறனே, என் எதிர்காலமே என்னாச்சே அப்படின்னு சொல்லி அவன் பயத்தில் அவன் கலங்கி கொண்டு இருந்திருப்பான். அதை போலவே இப்போ நம்முடைய நிலைமையும் இருக்குது. குழியில் இருக்கிறது போல் நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம், நம்முடைய எதிர்காலங்கள் இருக்கலாம். எத்தனையோ கனவுகள் கண்டிருப்போம், எத்தனையோ திட்டங்கள் தீட்டியிருப்போம். ஆனால் அந்த கனவுகளெல்லாம் நிறைவேற முடியாதபடிக்கு, திட்டங்களெல்லாம் நிறைவேற முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு குழிக்குள்ளாக இருக்கிறது. இருந்து வெளியே வரத்துக்கு நமக்கு வழி தெரியல. அதனால் நம்ம கதறி கொண்டு இருக்கிறோம் யோசேப்பை போல. கவலைப்படாதீங்க, தேவன் அதற்கென்று சில தீர்மானங்களை அவர் நமக்கென்று உருவாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கென்று அவர் திட்டங்களை நேற்று இன்று அல்ல, அவர் நம்ம உலக தோற்றத்திற்கு முன்னமே நமக்கென்று சில காரியங்களை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அதன்படி தான் இது நாள் வரையிலும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது. நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, குறைவானாலும் சரி, நிறைவானாலும் சரி, தேவனுடைய திட்டத்தின்படி தான் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்கிறதான அந்த விசுவாசத்துக்குள்ளே இந்த வேளையில் நம்ம வரணும். அப்படி விசுவாசிக்கணும். என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஆண்டவரே அது நீங்கள் அனுமதிக்காங்க, உங்கள் திட்டத்தின்படி அல்லாமல் என் வாழ்க்கையில் ஒரு நாளும் எந்த ஒரு காரியமும் நிறைவேற போவது இல்லை. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே நீங்கள் சொல்லி ஜெபிக்கணும், ஆண்டவரை இந்த நாளில் எனக்காக பிசாசு போட்டிருக்கிற எந்த திட்டமும் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் சபையில் நடக்கக்கூடாது. எனக்கென்று தேவன் நீங்கள் போட்டிருக்கிறதான பரலோக திட்டங்கள் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் தொழிலில், என் எதிர்காலத்தில் அது நடக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் ரத்தத்தினால அந்த ஜெபத்தை நம்ம முத்திரை போடணும். அப்படி ஜெபிக்கணும், அப்படி ஒப்பு கொடுங்க. இனிமேல் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே, இப்போது யோவானாக்கா அந்த அன்றைக்கி நைட்டு படுக்கிறப்ப அவங்களுக்கு தெரியுமா இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லி தெரியாது. ஆனால் காலையில் எழுந்த உடனே பாருங்கள், அவங்களுடைய சரீரத்தில் ஒரு மாற்றம். அவங்க சொல்கிறாங்க, வாய் கொப்பளிக்கிறதுக்குன்னு போய் தண்ணி எடுத்து வாயில் வைக்கும் பொழுது தான் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க கண்ணாடியில் வந்து பார்த்துருக்காங்க. அவங்களுடைய வாயில் லேசாக ஒரு 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 கோணையாக போயிடுச்சு. அப்போ அவங்க படுக்கும் பொழுது அவங்க நினச்சிருப்பாங்களா? நினச்சிருக்கவே மாட்டாங்க. சத்துரு எந்த நேரத்திலையும் அவன் நம்மை தாக்கும்படியாக அவன் நமக்கு ஒரு திட்டத்தோடு தான் நம்மை சுற்றி கொண்டு இருக்கிறான். ஆகவே அதை தெரிந்ததான தேவ ஜனங்கள் நீங்களும் நானும் மற்றவங்களைப் போல இல்லாதபடிக்கு, கர்த்தாவே இந்த இரவின் பயங்கரங்களுக்கு என்னை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் ராத்திரியில் நம்ம ஜெபம் பண்ணணும். காலையில் எழுந்தவுடனே ஆண்டவரே இந்த நாளை உங்களுடைய கரத்தில் கொடுக்குறேன், தேவனுடைய திட்டமும் சித்தமும் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஜெபம் இல்லைன்னா இனி நம்முடைய வாழ்க்கையில் அழிவுகளும் போராட்டங்களும் அதிகமாகி கொண்டே இருக்கும். ஏன்னா ஒரு இருண்ட காலத்துக்குள்ளே உலகம் போய்கொண்டிருக்கிறது. நமக்கென்று சத்துரு ஒரு குழி வெட்டி வைத்திருக்கிறான். அந்த குழியில் எந்த நேரத்தில் நம்மளை தூக்கி போடுவான்னு தெரியல. நமக்கு எதிராக நம்மளை எப்பயுமே முறைச்சி பார்த்துக்கிட்டே இருப்பான். தீமையான கண்கள் நம்முடைய குடும்பத்துக்குள்ளாகவே இருக்கிறது. இவன் மாத்திரம் ஏன் ஒரு மாதிரி இருக்கிறான், இவனுக்கு மாத்திரம் எப்படி எல்லாம் அவன் கிடைச்சதெல்லாம் அவன் நினச்சதெல்லாம் கிடைக்குது, அவன் விருப்பமெல்லாம் நிறைவேறிக்கிட்டே இருக்குது, ஆனால் நானும் எவ்வளோ நாளாக நானும் போராடிட்டு இருக்கிறேன், இவன் வாழ்க்கையில் கிடைக்கிற மாதிரி என் வாழ்க்கையில் கிடைக்கலையேன்னு சொல்லி நம்மளை குறித்து ஒரு எரிச்சலோடு, ஒரு பொறாமையோடு நம்மை சுற்றிலுமாக அநேக சத்துருக்கள் இருக்கிறார்கள். அதை நீங்கள் மறந்துடவே கூடாது. அந்த சத்துருக்கள் இடைவிடாமல் நமக்கென்று சில திட்டங்களை தீட்டி கொண்டு இருக்கிறாங்க. எப்படியாச்சும் இவன் மேலே போட்டிருக்கிறதான அந்த கலர் ட்ரெஸ்ஸை உறிஞ்சி போட்டுடணும். இவனுக்கு என்ன, இவங்க அப்பா கொடுத்துருக்கிறாரு, இவனுக்கு மாத்திரம் நான் சாதாரணமாக ஒரு சட்டை போட்டிருக்கிறேன், இவன் மாத்திரம் கலர் கலராக சட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறானே. ஒரு நாள் அதை போட்டுட்டு வரும்பொழுது அவனுடைய சகோதரர்களுக்கு அவன் மேலே இன்னும் எரிச்சல் அதிகமாகிட்டே தான் இருந்திருக்கும்.
அதே போல் நம்ம அப்பா நமக்கு கொடுத்துருக்கிறதான வரங்கள் எதிராளியுடைய கண்களுக்கு ஒரு கோபத்தை ஏற்படுத்துகிறது. நான் நல்லா தான் இருக்கிறேன், ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு நம்ம நினைப்போம். நம்மளுடைய எதிராளி ஒருவன் இருக்கிறான், அவன் நம்மளை கெடுக்கணுன்னே அவன் எப்பயுமே நம்மளை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கிறான். அதை நம்ம மறந்துடவே கூடாது. எதிராளி எங்கே இருக்கிறான்? நம்மளை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறான். எவனை வஞ்சிக்கலாமோ என்று சொல்லி வகை தேடி என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். அதனால் ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய வாயில் நம்முடைய ஸ்தோத்திரம், துதி, ஜெபம் அதிகமாகிக்கிட்டே இருக்கணும். ஜெபம் அதிகமாக அதிகமாக பிசாசுனுடைய தாக்கங்கள் நம்மை விட்டு விலகி போய் கொண்டே இருக்கும். ஜெபம் குறையும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உடைப்பு ஏற்படும். அதை பயன்படுத்தி சத்துரு உள்ளே வந்து எதையாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருப்பான். இப்போ மோகன் கவிதா அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தலைமுறையாய் வழிகிறதான சில கட்டுகள், சில சாபங்கள் இருக்கிறது. அந்த தம்பியை சொல்கிறான், நாங்களும் நல்லா தான் ஜெபம் பண்ணிட்டுருக்குறோம், ஆனால் எங்கேயோ ஏதோ ஒரு பிரச்சனை வருது, கடைசியில் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி எங்கள் வீட்டுக்குள்ளாரே வந்து அது முடியுது அப்படின்றார். அதை உணர்வதற்கு தேவன் அவருக்கு ஒரு நல்ல ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்துருக்கிறார். ஆகவே அவரும் அவருடைய மனைவியும் இணைந்து ஜெபம் பண்ணுறாங்களாம். இப்போ ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்துக்கு நான் இந்த பிள்ளையை ஒப்பு கொடுக்குறேன், உங்களுடைய சித்தம் எதுவோ அது எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொல்லி. இக்கட்டான சூழ்நிலை இப்படி நம்மளால் ஜெபிக்க முடியுமா? நிறைய பேர் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு பயந்துக்குவாங்க. ஐயோ, ஒப்பு கொடுத்தா வேறு ஏதாவது அவர் நாம் நினைக்கிற மாதிரி இதை விட மோசமான அழிவு எனக்குள்ளே வந்துடுமா? என்ன நடந்தாலும் எது வந்தாலும் சரி, என் வாழ்க்கையே முழுசுமாக அழிந்து போனாலும் சரி, நான் செத்து போனாலும் சரி, என்னை உயிரோடு எழுப்புவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறாரு. அப்படி உயிரோடு எழுப்பலைனாலும் அவருடைய சமூகத்தில் போய் நான் கண்ணை விழிக்க போகிறேன். அவருடைய வருகையில் அவரோட பக்கத்தில் போய் நான் இருக்க போகிறேன். அதுதான் என்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம். அந்த திட்டத்துக்கு எதிராக பிசாசு ஒரு திட்டத்தை போட்டு கொண்டு இருக்கிறான். நம்முடைய பிரயாணங்களை கெடுக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தை அழிக்க வேண்டும், நம்முடைய தொழிலை அழிக்க வேண்டும், நம்முடைய சரீரத்தில் வியாதிகளை கொடுக்க வேண்டும், நம்முடைய சந்ததியை வளரக்கூடாதுன்னு சொல்லி அநேக திட்டங்களை பிசாசு வைத்து கொண்டு திரிந்து கொண்டே இருக்கிறான். அப்போ இதுக்கு மத்தியில் நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக உள்ளவங்களாக இருக்குன்னு பாருங்கள். நமக்கென்று ரெடியாக ஒரு குழி வேறு ஒன்று இருக்குது. அவங்க வெட்டல அந்த இடத்துல. ஏற்கனவே அந்த வனாந்தரத்தில் ஒரு குழி, தண்ணி இல்லாத ஒரு குழி ஒன்று இருக்கிறது. உளையான ஒரு குழி ஒன்று நமக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நம்ம போகிற வழியில் நிறைய குழிகள் இருக்கிறது. நம்முடைய பிரயாணத்தில் நிறைய குழிகள் இருக்கிறது. நிறைய காற்றும் கடலும் இறையக்கூடியதான கடல் இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம இந்த வனாந்தரத்தில் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையில் நீங்களும் நானும் போராடி கொண்டிருக்கிறோம். இதில் போராடுவதற்கு நமக்கு தேவனுடைய பலன் அதிகமாக தேவைப்படுகிறது. தேவ பலன் நமக்கு கொடுப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் போதுமானவராக இருக்கிறார். அவரை நம்புவோம். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜில் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்கிறார். இப்போ இவனை குடியில் போட்டாங்க. இவன் நினைக்கிறான் நம்மளோட வாழ்க்கை இதோடு முடிஞ்சிடுச்சேன்னு நினச்சி. ஆனால் அடுத்தது ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறாரு. என்ன பண்ணுறாரு? 25ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் பொழுது இதோ கிளையாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்தவர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டங்கள் மேலேற்றி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது யூதா தன் சகோதரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் லாபம் என்ன? இவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம், வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக, அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமாய் இருக்கிறான் என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேல் கையிலே 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். இப்போது அவனை தப்பு வைக்க முடியாது. அடுத்ததாக அவன் உயிர் போகிறதுன்ற அந்த அழுகிற நேரத்தில் அடுத்த திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றுறாரு. இஸ்மவேலருடைய கூட்டம் ஒட்டகத்தின் மேலே வருது. அதை பார்த்தோன்னே இவங்களுக்குள்ள ஒருத்தனுக்கு திடீர்னு ஒரு நாணம் வருது. நம்ம ஏன் இவனை கொல்லணும்? இவனை இந்த வியாபாரிகிட்ட விற்று போட்டலாம், நம்ம கை அவன் மேலே பட மாட்டான் அப்படின்னு சொல்லி அடுத்ததாக இஸ்மவேலர்கிட்ட விற்று போட்டுடுறாங்க. இப்போ பாருங்கள், ஆண்டவர் எப்படி சடனாக ஒரு மாற்றத்தை உண்டாக்குறாருன்னு. குழியிலிருந்து தூக்கி அவனை மேலே எடுத்து அவனை ஒட்டகத்துக்கு மேலே ஏற்றி எகிப்துக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ இதோட முடிஞ்சிச்சுன்னு அவன் நினச்சிருப்பான், எங்கே போகிறான்னு தெரியல. அவன் பார்த்துருப்பான், அழுதுருப்பான். ஆனால் என்னை எங்கேனா அனுப்புகிறீங்க அப்படின்னு சொல்லிலாம் அழுதுருப்பாங்க. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய அழுகைகளும் கண்ணீருமா இருக்குது. ஆனால் கர்த்தர் நம்மளை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் எப்படி நிறைவேற்றுவார்? நமக்குன்னு எதெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அந்த வாக்கு தத்தத்தை அவர் எப்படி என்ன பண்ணுவார்? நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிப்பார்.
ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மளை விட்டு விலக போகிறதே கிடையாது. ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாரு பார்த்தீங்களா? அந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் இந்த நிமிடம் வரையிலும் கொஞ்சம் கூட தகுதியில்லாத நம்முடைய வாழ்க்கையிலையுமே அது வந்து நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. ஆபிரகாமின் அத்தனை ஆசீர்வாதங்களும் நமக்கும் சொந்தமாக இருக்கிறது. ஆவிக்குரிய யூதர்களாக இருக்கிறோம், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக நீங்களும் நான் இருக்கிறோம். ஆனால் கொஞ்சம் கூட அதுக்கும் நமக்கு தகுதியே இல்லை. ஏணி வச்சாலும் எட்டாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்டதான ஒரு உயரத்தில் இருந்தாலும் நம்மளை கொண்டு போய் அந்த கூட்டத்தோடு கர்த்தர் சேர்த்திருக்கிறாரு. காரணம் என்ன தெரியுங்களா? உங்களுக்கென்று ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் தான் என் வாழ்க்கையில் நடக்க போகுது. நான் குழியில் இருந்தாலும், பிரச்சனைகளுக்குள்ளே இருந்தாலும், பலவீனங்களுக்குள்ளே இருந்தாலும், கட்டுகளுக்குள்ளே இருந்தாலும் என்னை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த யோசனை, இந்த அறிவு நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா ஒரு நாள் நம்ம அழிஞ்சு போகவே மாட்டோம். கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்துவாருங்க. ஹல்லேலூயா. ஒரு அருமையான பாட்டு ஒன்று இருக்குது. அந்த பாட்டை நம்ம பாடலாம். ஃபாதர் எழுதின பாட்டு. குழியிலிருந்து தூக்கி கண் மலையின் மேல் நிறுத்தினீரே. ஹல்லேலூயா. அந்த பாட்டில் நம்ம பாடப்போகிறோம். உம் சித்தம் செய்வது தான். அப்போ நம்முடைய தேவனுடைய சித்தத்தை நீங்களும் நானும் செய்யும் பொழுது அவர் நிச்சயமாகவே நம்மை விட்டு விலகவே மாட்டார். இந்த பாடலை பாடலாமா? குழியில் இருந்து தூக்கி கண்மலையில் நிறுத்தி நீரே, குழியில் இருந்து தூக்கி கண்மலையில் நிறுத்தி நீரே. அல்லேலூயா, அல்லேலூயா, மகிமை உமக்கு தான். அல்லேலூயா, அல்லேலூயா, மாட்சிமை உமக்கு தான். அல்லேலூயா, அல்லேலூயா, மகிமை உமக்கு தான். அல்லேலூயா, அல்லேலூயா, மாட்சிமை உமக்கு தான். காத்திருந்தேன் பொறுமையுடன், கேட்டீரே என் வேண்டுதலை. காத்திருந்தேன் பொறுமையுடன், கேட்டீரே என் வேண்டுதலை. குழியில் இருந்து தூக்கி கண்மலையில் நிறுத்தி நீரே, குழியில் இருந்து தூக்கி கண்மலையில் நிறுத்தி நீரே. அல்லேலூயா, அல்லேலூயா, மகிமை உமக்கு தான். அல்லேலூயா, அல்லேலூயா, மாட்சிமை உமக்கு தான். இந்த குழியில் இருக்கிறதான நேரத்தில் நமக்கு ஒரு தேவை என்ன தெரியுங்களா? அந்த பாடலில் முதல் அடியில் பார்த்தோம். காத்திருந்தேன் பொறுமையுடன், கேட்டீரே என் வேண்டுதல். ஆனால் நம்முடைய சூழ்நிலை ஆண்டவர் ஜெபத்தை கேட்காதது போல இருக்கலாம், ஆண்டவர் பார்க்காதது போல இருக்கலாம், ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ அப்படின்னு ஒரு முறுமுறுப்பு நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கலாம். எத்தனை பேர் அப்படி முறுமுறுத்து இருக்கிறோம் இல்லைங்களா? இந்த பிரச்சனை நேரத்தில் நம்ம விதைக்கிற காரியம்லாம் நமக்கு முளைக்கும்னு தெரியாமல் எத்தனையோ பேர் தீமையான விதைகளை நம்ம விதைத்திருக்கிறோம். தீமையான விதைகளை, நான் இதோடு அழிஞ்சு போயிடுவேன், என் குடும்பம் மேலே வராது, என்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனம் ஒரு நாளும் மாறாது, இந்த ஆப்ரேஷன் பண்ணும் பொழுதே நான் செத்து போயிடுவேன், இப்படின்னு சொல்லி நம்ம தீமையான விதைகளெல்லாம் விதைத்திருக்கிறோம். அது ஒரு நாளில் முளைக்கும். அந்த மாதிரி நம்ம அந்த நெருக்கத்துக்கு மத்தியில் பொறுமையோடு இல்லாதபடியினாலே நம்ம விதைத்ததான தீமையான விதைகள் இந்த நாட்களில் வளர்ந்து நம்முடைய குடும்பத்தை நெருக்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா அந்த சூழ்நிலையில் நம்மளால் என்ன பண்ணுறதுனே தெரியல. அவர் மேலே அந்த நம்பிக்கையெல்லாம் முழுசுமாக அற்று போயிடுச்சு. ஆனால் இப்போ இந்த பாடலில் பாடுறது போல் நம்ம என்ன பண்ணணுமா? காத்திருக்கணும் பொறுமையோடு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதே இல்லைங்க. அந்த வசனம் நமக்கு மறந்து போயிடுறோம் அந்த அவசர நேரத்தில், அந்த பிரச்சனை நேரத்தில். ஆனால் இப்போ நம்ம சொல்லி பாட போகிறோம், காத்திருந்தேன் பொறுமையுடன், கேட்டீரே என் வேண்டுதலை என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம மறுபடியும் அறிக்கை செய்து அந்த பாடலை பாட போகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
காத்திருந்தேன் பொறுமையுடன், கேட்டீரே என் வேண்டுதலை. காத்திருந்தேன் பொறுமையுடன், கேட்டீரே என் வேண்டுதலை. குழியில் இருந்து தூக்கி கன்மலையில் நிறுத்தி நீரே. குழியில் இருந்து தூக்கி கன்மலையில் நிறுத்தி நீரே. அல்லேலூயா அல்லேலூயா, மகிமை உமக்கு தான். அல்லேலூயா அல்லேலூயா, மாட்சிமை உமக்கு தான். அல்லேலூயா அல்லேலூயா, மகிமை உமக்கு தான். அல்லேலூயா அல்லேலூயா, மாட்சிமை உமக்கு தான். காத்திருந்தேன் பொறுமையில், சொல்லுவோமா? கேட்டீரே என் வேண்டுதலை. சொல்லுங்க சொல்லுங்க. காத்திருந்தேன் பொறுமையுடன், கேட்டீரே என் வேண்டுதலை. குழியில் இருந்து தூக்கி கன்மலையில் நிறுத்தி நீரே. குழியில் இருந்து தூக்கி கன்மலையில் நிறுத்தி நீரே. அல்லேலூயா அல்லேலூயா, மகிமை உமக்கு தான். அல்லேலூயா அல்லேலூயா, மாட்சிமை உமக்கு தான். அல்லேலூயா அல்லேலூயா, மகிமை உமக்கு தான். அல்லேலூயா அல்லேலூயா, மாட்சிமை உமக்கு தான். இந்த நேரத்தில் முதலாவது அவனை கொலை செய்கிறதான இந்த திட்டத்திலிருந்து காப்பாற்றினது யாரு? அவனுடைய மூத்த சகோதரனாகிய ரூபன். இப்போது குழியிலிருந்து தூக்கி விற்று போடலான்னு சொன்ன நேரத்தில் அவன் அந்த இடத்துல இல்லை. ஏன்னு சொன்னால் நம்ம வாசிக்கிற பாருங்க, 29ஆம் வசனம். பின்பு ரூபன் அந்த குழியின் இடத்துக்கு திரும்பி போன போது யோசேப்பு குழியில் இல்லை என்று கண்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் சகோதரிடத்தில் திரும்பி வந்து, இளைஞன் இல்லையே, ஐயோ நான் எங்கே போவேன் என்றான். அப்போது பிசாசு என்ன பண்ணுவானா, நமக்கு உதவி செய்கிறவர்களை நம்முடைய எல்லைகளிலிருந்து கொஞ்சம் நேரம் அகற்றுவான். உதவி செய்கிறேன்னு சொல்கிறவங்க நம்மளை விட்டு கொஞ்சம் நேரம் மறந்து போயிடுவாங்க. அவங்க மறந்து போன நேரத்தில் பிசாசு என்ன பண்ணுறான், அடுத்த திட்டத்தை நமக்குள்ளே கொண்டு வரான். இவனை எடுத்து வித்துடலாம் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை ரூபன் இருந்திருந்தால் அதை தடை பண்ணியிருப்பார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் உதவி செய்கிறவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு இந்த குழியின் ஆவி, இது ஒரு ஆவி, இந்த குழியின் ஆவி, படுகுழியின் ஆவி, பாதாள ஆவி, இது நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கும்படியாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அப்போ இப்போ நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். எனக்கு உதவி செய்கிறவர்கள் என் அண்டையில் வந்து சேருவார்களாக. எனக்கு உதவி செய்கிறவர்கள் எனக்கு உதவி செய்வார்களாக. எனக்கு உதவி செய்யும்படியாக இருக்கிறவர்களை என்னை விட்டு அப்புறப்படுத்துகிறதான எல்லா விதமான காரியங்களும் எனக்கு உதவி செய்கிறவர்களை என் அண்டையில் கொண்டு வந்து நிறுத்துவதாக. தேவன் எனக்கென்று நியமித்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நான் நிச்சயமாகவே காணுவேன். நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். இந்த வியாதியில் நான் சாக போகிறது கிடையாது. இந்த பிரச்சனையிலே நான் மடிந்து போவது கிடையாது. இந்த நிலையிலே என் குடும்பம் பிரிஞ்சு போயிடாது. என் பிள்ளைகளுக்கு திருமணமாக நின்று போயிடாது. நிச்சயமாகவே நான் என் கண்ணினாலே தேவன் நியமித்ததான எனக்கென்று அவர் கொடுத்ததான அந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்ற போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஜெபம் இல்லாமா? கர்த்தாவே, எங்களுக்கென்று நீங்கள் நியமித்திருக்கிற, நீங்கள் கொடுத்திருக்கிறதான எல்லா ஆசீர்வாத
ஆசீர்வாதங்களும் எங்களுடைய எல்லைகளுக்குள்ளாக வந்து சேர முடியாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்கிறவர்கள், எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர்கள் எங்களை விட்டு அகன்று போனாலும் பிதாவினுடைய வலது பாரசத்தில் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற இயேசு ராஜா, நீங்க எனக்காக பரிந்து பேசுவதற்காக நான் இம்மட்டுமாக பிழைத்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆகவே நான் இந்த குழியில் இருந்தாலும் சரி, என்னை தூக்கி எடுத்து அடிமைகளாக விற்றாலும் சரி, நான் கவலைப்பட போவதில்லை. என்னை குறித்து என் தேவன் வைத்திருக்கிற உயர்ந்த நோக்கம், திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் அது நிறைவேற போகிறது ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தாவே, உங்களுடைய திட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அது நிறைவேறுவதாக, 100க்கு 100 நிறைவேறுவதாக. அதுல 1% கூட குறையாத ஆண்டவரே, அதுல எந்த தீமை வராத ஆண்டவரே. நீங்க எங்களுக்காக போட்டிருக்கிற திட்டங்கள் அது இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையில வந்து சேருவதாக. அந்த பலனை காணாம நாங்க சாக போவது இல்லை ஆண்டவரே. பிசாசு சொல்றான், உன் இந்த பிரச்சனையிலேயே நீ அழிஞ்சு போயிடுவ, இதை பார்க்காமலே நீ கண்ண மூடிடுவேன். இல்ல, ஆண்டவர் சொன்னார்ல, சொன்னதுதான். அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை விட்டு விலகாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீங்க எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற போகிறதுக்காக நன்றி. எங்க குடும்பத்தில் அதை நிறைவேற்ற போறதுக்காக ஸ்தோத்திரம். என் தொழிலில் அதை நிறைவேற்ற போறதுக்காக ஸ்தோத்திரம். என் படிப்பில் அதை நிறைவேற்ற போறதுக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய சந்ததியில் அதை நிறைவேற்ற போறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். நீங்க உங்களுடைய பிள்ளைகளாக எங்களுக்கு என்று நீங்க கொடுத்திருக்கிற திட்டங்களும் தீர்மானங்களும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்க்கையில அது நடப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. இப்போ குழியில் இருந்ததான அவனை மேலே தூக்குனாங்க, மேலே தூக்கி கொண்டு போய் வித்துட்டாங்க. இப்போ அவன் நினச்சிருப்பான், இதோட நம்ம எங்கே போகிறோன்னு தெரியல, தெரியாத ஊர், பழகாத ஆட்கள், யாருன்னே தெரியாத அந்த இடத்துல நமக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு இல்லை. நம்மளுடைய அப்பாவை விட்டுட்டு போயிட்டே இருக்கிறோம், அண்ணனுங்கள்லாம் நம்மளை விட்டுட்டு விலகிட்டானுங்க, இப்போ யார் கையிலே விற்றுட்டானுங்க, நம்மளை விற்றுட்டு காசு வேற வாங்கிட்டானுங்க, நம்மளால் ஒரு லாபம் பார்த்துருக்கான் பாருங்க. அப்போ நமக்கு தீமை செய்கிறவனுக்கு அதன் மூலமாக ஒரு லாபம் வரும், அதனால தான் அவன் தீமை செய்கிறான். அப்போது இப்போ என்ன பண்ண போகிறோம்? என் நிமித்தமாக வருகிறதான எல்லா லாபங்களும் எதிராளிகளுடைய கைகளிலிருந்து பிடுங்கி என்னிடத்தில் கொடுப்பீராகன்னு சொல்லி ஜெபிக்கலாமா? என்னை விற்றுட்டு என் மூலமாக ஒரு லாபம் சம்பாதிக்கணும், என் குடும்பத்தை அழிச்சிட்டு அவன் எதையோ சம்பாதிக்கணும், எதையோ அவன் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்கிற யோசனையோடு தான் எதிராளி இந்த காரியத்தில் இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? நமக்கு எதிராக கிரியை செய்து கொண்டு இருக்கிறான். அவன் காரணம் இல்லாமல் அந்த எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறது கிடையாது. அவனுடைய குடிமை சும்மா ஆடாது. அவன் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், ஏதோ ஒரு திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறான். அதனால தான் நமக்கு எதிராக இரவும் பகலும் நீங்கள் தூங்கிட்டு இருந்தால் கூட அவன் தூங்குறதே இல்லை. இவனை எப்படி கெடுக்கலாம், இவன் மூலமாக என்ன நமக்கு லாபம் வரும்? ஏன்னா நம்மக்கிட்ட பெரிய பெரிய நன்மைகளெல்லாம் இருக்குது ஆண்டவர் கொடுத்தது, அதையெல்லாம் நம்மக்கிட்ட திருடணும்னு சொல்லி அவன் இரவும் பகலும் அவனை நம்ம சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறான். நம்ம தூங்கிக்கிட்டு இருந்தாலும் நம்முடைய கனவில் வந்து நம்மளை தாக்குறான், வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சிந்தையில் ஏதோ ஒரு தாக்கத்தை கொடுக்குறான். நம்ம படித்து கொண்டிருந்தாலும் நம்முடைய சிந்தையை வேறு பக்கமாக திருப்பணும்னு ஏதோ ஒரு காரியத்தை அவன் புதுசாக நமக்காக யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவன் அப்படி என்ன செஞ்சாலும் சரி, தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அவன் உங்களுக்கென்று எதையெல்லாம் முன்குறிச்சிருக்கிறாரோ அது எப்படியும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் செய்து முடிப்பார். அவருக்கு அதற்கென்று ஒரு காலம் வைத்திருக்கிறார். அதினதின் காலங்களில் அவர் என்ன பண்ண போகிறாரு? நேர்த்தியாய் செய்ய போகிறார். குழியில் இருந்தப்போ செஞ்சார், தூக்கி எடுத்தவனை வித்துட்டாங்க, அப்பயும் அது செய்கிறாரு. என்ன செய்கிறாரு பாருங்க, அந்த 5ஆம் வசனம் பாருங்க, 4ஆம் வசனத்தில் யோசிப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தார். இதற்கு காரணம் 2வது வசனத்தில் பாருங்க, 1வது வசனத்தில் வாசிக்கலாம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபர் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்தில் கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். அப்போ உங்களை விற்கிறான் அப்படின்னு எதிராளி திட்டம் போட்டாலும் உங்களை விலைக்கு வாங்கிறதுக்குன்னு ஒருத்தர் ஆண்டவர் நியமிச்சிருக்கிறாரு. அவர் யார்? அந்த தேசத்தில் அவர் ஒரு அதிகாரி. நம்மளை சாதாரணமான இடத்துல விற்கலை, ஒரு உயர்ந்த இடத்துல தான் வச்சுருக்கிறார். சொல்லுவாங்க, கொட்டு வாங்கினாலும் எந்த கையில் கொட்டு வாங்கணுமா? மோதிர கையில் தான் கொட்டு வாங்கணுமா? அப்போ நமக்கென்று ஆண்டவர் நியமித்திருக்கிற நன்மைகளை நிச்சயமாக நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அவன் நம்மளை இதிலேயே தரித்திரத்திலே கொண்டு போய் இன்னும் ஒரு பிச்சைக்காரன் வீட்டில் விற்றுருந்தான்னு வச்சுங்க,
இவன் நிலைமை காலம் முழுசும் அந்த வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருந்திருக்கணும். ஆனால் அதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? 2வது வசனம் பாருங்கள். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியை உள்ளவனானான், அவன் எகிப்தின் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் அவனோடு இருந்தார். இப்போ தேவனுடைய ஆவியானவர் நம்ம மேலே இருக்கிறாரா? நமக்குள்ளே இருக்கிறாரா? அவரால் நிரம்பி நீங்கள் எந்த இடத்துலையுமே அவரால் நிரம்பி நீங்கள் பேசுகிறீங்களா, நீங்கள் போகிறீங்களா, அல்ல யார் சொல்லி நீங்கள் போயிட்டே இருக்கிறீங்க? உங்களுடைய சுயம் சில நேரத்தில் உங்களுக்கு சில ஆலோசனை சொல்லும். நீ இந்த இடத்துக்கு போ, நீ இதை பாரு, நீ இதை வாங்கு அப்படின்லாம் சொல்லும். சுயத்தின்படி நம்ம வாங்கினோம்னா அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்துடும். சுயத்தின்படி நீங்களும் நான் நடந்தோமானால் அந்த இடத்துல ஒரு மேன்மையே இருக்காது. அப்போது நமக்கு உதவி செய்வதற்காக இரவும் பகலும் நம்மை பாதுகாக்கிறதான தேவன் ஒருவர் உண்டு. அவர் நமக்கு எல்லா நேரத்திலையுமே எல்லா விதத்திலையுமே நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வல்லவராக இருக்கிறார். யோசிப்பை நினச்சிருப்பார், அறியாத ஒரு இடத்துல போகிற யார் எனக்கு உதவி செய்வா, அங்கே எங்கே போய் விற்க போகிறாங்களோ தெரியலையே, யார் என்ன வாங்க போகிறாங்களோ தெரியல, பலவிதமான கேள்விகள் அவனுடைய வாழ்க்கையில் எழுந்திருக்கும். ஆனால் கர்த்தர் சரியான இடத்துல தான் கொண்டு போய் அவனை வைத்திருக்கிறார். ஒரு அதிகாரியுடைய வீட்டில் அவனை வச்சுட்டாரு. அவனோட கர்த்தர் அவனோடு இருந்தார். அதனால் அவன் செய்த யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் எஜமான் கண்டான். விலைக்கு வாங்குறவனு நம்மளை குறித்து அறிந்து கொள்வான். ஓ, இவனோட கர்த்தர் இருக்கிறார், இவன் செய்கிறது எல்லாமே வாய்க்குது, இவன் வாங்கிறது எல்லாமே நல்லா விளையுது, இவன் தொடர்றது எல்லாமே துளங்குது. அதுவெல்லாம் ஒருவேளை யோசேப்புடைய சகோதரர்கள் இவனை சாபம் சொல்லி இவனை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி, என்னடா சொப்பனம் பார்த்தல, சொப்பனம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்க்கலாம், நீ போ, எங்கேயோ போ அப்படின்னு குழியில் தூக்கி போட்டிருக்கலாம். குழியிலிருந்து மேலே எடுத்தோடனே அவனை அவனை ஒரு நக்கல் அடித்து அவனை அந்த இஸ்மவேலர் இடத்துல விற்றுருக்கலாம். அதெல்லாம் யோசேப்புடைய காதில் இருக்குது, அவனுடைய மனதில் இருக்குது. எங்கே திரும்பினாலும் அவன் அந்த சகோதரர்கள் சிரித்ததும் சொன்ன சாப வார்த்தைகளும் தான் அவன் காதலியே வந்துகிட்டே இருக்குது. அப்படி தான் இப்போ நம்முடைய காதலியும் கேட்டுகிட்டே இருக்குது. நம்முடைய எதிராளிகள் சொன்னதான வார்த்தைகளை கேட்டு நீங்கள் ரொம்ப பயந்து போயிருக்கிறீங்க. நீ எப்படி இந்த இடத்துல பொழைச்சிடுவ, எப்படி இந்த இடத்துல நீ நல்லா இருந்துடுவ, எப்படி உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிடுவ, எப்படி நீ படிச்சிடுவ அப்படின்னு சொல்லி நமக்கு எதிராக சேலஞ்சு பண்ணுகிறதான மனிதனுடைய சத்தம் நம்முடைய காதுகளில் இருக்கிறது. அந்த சத்தத்தெல்லாம் நம்மளை விட்டு அகற்றி போட்டுட்டு தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக நாம் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். இரவும் பகலும் அவருடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம தூங்குகிற நேரத்துலையும் அவர் நம்மளோட பேசுவார். அவர் பேசுகிறதான ஒரு வாகனம் தான் கனவு. கனவின் மூலமாக நம்மளோட பேசுவார். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் நான் படுக்க போகிறேன், என் சொப்பனத்தில் நீங்கள் பேசுங்க, என்னுடைய நித்திரை இன்பமாக இருப்பதாக, எனக்கு இடர்ல உண்டாக்கக்கூடாது ஆண்டவரே, எனக்கு எந்த வேதனையும் உண்டாக்கக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு படுங்க பாருங்கள். நிச்சயமாகவே உங்களோட ஆண்டவர் பேசுவார். அந்த சத்தத்தை ஒருவேளை உங்களால் உணர முடியாதபடினால தான் சாமுவேல் சொன்னது போல் ஏலிகிட்ட போய் கூப்பிட்டீங்களான்னு கேட்குறாரு. ஏலி நான் கூப்பிடலைன்றாரு. மறுபடியும் கூப்பிட்றாரு. 3வது தடவை கூப்பிடும் பொழுது ஏலி தெரிஞ்சுக்கிறாரு, கர்த்தர் இவனோட பேசுகிறாரு. ஏலி சொல்கிறாரு, நீ போய் படுத்துக்கோ, அடுத்த தடவை கர்த்தர் கூப்பிட்டாருன்னா கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணு அப்படின்ட்டார். இப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை இந்த மாதிரி நம்மளை கூப்பிட்ற சத்தம் கேட்டுச்சுன்னா தீமையின் குரல்களும் நமக்கு எதிராக கூப்பிடும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அது எதிராக பிசாசுன்னு சொல்லுவான். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறதான நாம் பிசாசுடைய சத்தத்தையும் கேட்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஆனால் நம்ம எப்பயுமே ஜெபித்து ஆயத்தத்தோடு காத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு சத்தத்தையும் நம்ம ரொம்ப நிதானமாக கவனித்து பார்க்கணும். தேவனுடைய சத்தத்திற்கும் பிசாசுடைய சத்தத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. அதை எளிதாக நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். ஆண்டவர் பிசாசு சில நேரத்தில் வசனத்தை வச்சே பேசுவான். இயேசுகிட்ட எப்படி சொன்னால் வசனத்தை வச்சு தான் பேசினான். ஆனால் ஆண்டவருக்கு அந்த இடத்துல பகுத்தறியக்கூடிய அந்த கிருபை பிதாவாகி தேவன் அவருக்கு கொடுத்திருந்தார். இது உனக்கு பேசுறது நான் இல்லை, எதிராளி பேசுகிறான், அதனால் நீ என்ன சொல்லு, அவன் சொன்ன அதே வார்த்தைக்கு நீ என்ன பண்ணு, அதே வார்த்தையை நீ உபயோகப்படுத்துன்னு சொன்னார். கர்த்தர் 3 முறை அந்த பிசாசு அவனோட பேசும் பொழுது அவரும் தன்னுடைய வார்த்தையினாலே அந்த பிசாசை மேற்கொண்டார். அப்போ தூக்க நேரத்தில் நமக்கு நன்றாக பேசும்படியாக தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் இருந்தால் தான் அந்த நேரத்தில் என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு நமக்கு தெரியும். அந்த நேரத்தில் வேத புஸ்தகத்தை எடுத்து படிக்கிறது, புரட்டுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. பிசாசு ஒரு வார்த்தை சொன்னான்னா அவனுக்கு எதிராக கரெக்டான ஒரு வார்த்தையை சொல்வதற்கு நம்ம எப்பயுமே ஆயத்தத்தோடு காத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம எப்பயுமே ஆயத்தத்தோடு இருக்கணும். எப்பயுமே
ஃபுல் ஃபார்மில் இருக்கணும். நம்ம எப்பயுமே அந்த சர்வாயுத வர்க்கத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கணும், தரித்து கொண்டு இருக்க வேண்டும். யுத்தத்தில் சண்டையில் இருக்கிறதான அந்த இராணுவ வீரர்கள் கொஞ்சம் நேரம் அமைதலாக இருக்குது, எந்த பிளைனும் வரல, எந்த இதுவும் வரல, கொஞ்சம் நேரம் அப்படியே தூங்குறேன் அப்படின்ட்டு எதுக்கு இந்த ஷூவெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் கலட்டி போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக படுத்தா நல்லா தூக்கம் வரணுமேன்னு சொல்லி அவங்க கலட்டி போட்டுட்டு படுக்கிற நேரத்தில் எதிராளி வந்துட்டானா இவனால் எப்படி அவனை போய் தாக்க முடியும், எப்படி ஓட முடியும், காலில் ஷூ இல்லைன்னா எப்படி ஓட முடியும். அதனால் 24 மணி நேரமும் நம்முடைய வாழ்க்கையில் சர்வாயுத வர்க்கத்தை நீங்களும் நானும் தரித்து கொள்ள வேண்டும். அதற்கு ஆயத்தத்தோடு இருக்கணும். ஆண்டவரே ரட்சணியம் எனும் தலை சீராவை என் மேலே வச்சுருங்க. எப்போ பிசாசு என்னை தாக்குறான், என் தலையை அடிக்கிறான், என் மூளை பகுதியில் உள்ளே வந்து நுழைய போகிறான், எனக்கு குழப்பத்தை ஏற்படுத்த போகிறான்னு எனக்கு தெரியல. அவனை பின்தொடர்ந்து ஓடணும், என் சத்துருவை நான் தொடர்ந்து பிடிக்கணும். அவன் என்னை தொடர்ந்து பிடிக்கணும்னு வரான், நான் அவனை தொடர்ந்து பிடிக்கணும். ஆனால் என் கால்களில் பாதரட்சியை எப்போதும் தரித்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவன் எந்த நேரத்தில் என்னை தாக்கலாம், ஆனால் எனக்கு மார்க்கவசம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய பட்டயத்தை நான் எப்பொழுதும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை நான் என் கையில் எடுத்துக்கொள்கிறேன், பிசாசை நான் வெட்டுவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் தங்களை அர்ப்பணிக்கிறோமோ அவர்கள்தான் இந்த யுத்தத்தில் நிச்சயமாகவே வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் அவனுக்காக வைத்திருந்த அந்த உயர்வை யோசேப்பு கண்டு கொண்டான். ஆனால் அதற்கு நடுவில் அவன் எவ்வளோ பாதைகளுக்கு மத்தியில் போகிறான் பாருங்களேன். அவனுடைய எஜமான் என்ன பண்ணுறாரு, இவனோடு கர்த்தர் இருக்கிறார், அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்குதுன்னு சொன்னவனைய அவன் எஜமான் என்ன பண்ணுறாரு பாருங்கள். 4வது வசனம், யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அப்போது பிசாசு கையில் நமக்கு ஆண்டவர் அறியாதவருடைய கையில் இருக்கிற சொத்துக்கள் எல்லாமே நம்ம கையில் கொடுப்பார். நாம் பார்த்து தான் அதை செலவு பண்ண போகிறோம். நாம் தான் அவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்ல போகிறோம். அந்த போத்திபர் அவருடைய பேர். அவருடைய வீட்டில் ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னா அவர் என்ன பண்ணியிருப்பார், யோசேப்பு கிட்ட தான் வந்து கேட்டிருப்பார். இந்த இப்படி ஆல்ட்ரு பண்ணலான்னு இருக்கிறேன், என்ன நினைக்கிறேன். யோசேப்பு சொல்ல, இப்போ வேணாம், இந்த இடத்துல கட்டலான்னு நினைக்கிறேன், வேணாம், இந்த இடத்துல கட்ட வேணாம், இந்த இடத்துல கட்டுங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்லுவான். அப்போ கர்த்தர் இவனோடு இருந்ததுனால இவனுக்குள்ள வாழ்க்கையில் பாருங்கள் ஒரு உயர்வு எப்படி அப்படியே படிப்படியாக வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அழிஞ்சு போக மாட்டீங்க. உங்களுடைய ஆலோசனை கேட்பதற்கு மற்றவர்கள் வருவாங்க. இன்றைக்கி உங்கள் வார்த்தையை கேட்டால் எரிச்சலோட, என்ன நீ பேசுகிற, நீ பேசாத, நீ பேசினாலும் எனக்கு எரிச்சல் உண்டாகுதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அவங்களே உங்கள் வாய்கிட்ட வந்து நீங்கள் என்ன சொல்லுங்கள், நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு சொல்லுங்கன்னு கேட்பாங்க. ஆனால் அதுக்கு அதோடு நீங்கள் என்ன பண்ணணும்னா கர்த்தர் உங்களோடு இருந்து நீங்கள் அவருடைய ஆவியினாலே நிரம்பி நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுடைய வார்த்தையை கேட்பதற்கு அவங்க எப்பயுமே ஆயத்தமாக இருக்கிறாங்க. நீங்களும் நான் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம மேலே இருக்கிறது. அவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. உலகத்தில் இருக்கிறவனில் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறாரு. அவர் நல்ல ஒரு ஆலோசனை கர்த்தர். அவர் நம்மக்கிட்ட வந்து நம்ம மூலமாக பேசுவார். அதனால் நம்முடைய முக தரிசனத்தை அநேகர் தேடி வருவார்கள். ஹல்லேலூயா. நம்மளை எப்போ பார்க்குறதுன்னு நம்மளை வெயிட் போட்டு நமக்காக காத்து கொண்டு இருக்கிறவர்கள் மிகவும் சமீபத்தில் இருக்கிறாங்க. அந்த நாள் ரொம்ப வெகு நாளில் இல்லை, நம்மளை வந்து கேட்க போகிறாங்க, உங்ககிட்ட ஆலோசனை கேட்க போகிறாங்க. ஆனால் அதற்கு முதலாவது கர்த்தர் உங்களோடு இருக்க வேண்டும், நீங்கள் அவரோடு இருக்க வேண்டும். இந்த 2 காரியம் இருந்துச்சுன்னா உங்களை எதிர்த்ததான மனிதர்களுக்கு முன்பாக உங்களை தலை குனிந்து போகப்படாதபடிக்கு உங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்கிறதான தேவன் அவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, இவர்கிட்ட அவனை ஆலோசனைக்காரனாக அவனை மாற்றுகிறார், தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக மாற்றுகிறார். அவனை 5வது வசனம், அவனை தன் வீட்டுக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக்கின முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பை நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஹல்லேலூயா. நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சரி, தேவனை அறியாதவங்க கிட்ட நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, நம் நிமித்தமாக அந்த குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் வரும். அதை பார்த்து தான் அந்த மனிதன் ஆச்சரியப்படுவான். இவன் வந்த நாள்லேருந்து என் வீட்டில் இருக்கிறது எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்குது, அப்போ இன்னும் நான் இவனை இன்னும் மேன்மைப்படுத்தணும்னு சொல்லி அவன் கையில் என்ன பண்ணுறான். 6ஆம் வசனம், ஆகையால் அவன் தனக்கு உண்டானது எல்லாம் யோசேப்பின் கையில் ஒப்பு கொடுத்து தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்திலிருந்து மற்றொன்றையும் குறித்து விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாக இருந்தான். இப்போ பாருங்கள், போத்திபர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தாரு, ஒன்றுக்கு விடாமல். எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும்பா, நான் சாப்பிட்ற சாப்பாடு தான் எனக்கு, மற்றபடி நீ எல்லாத்தையும் நீ என்ன பண்ணணும், எனக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவனுக்குள்ளே இருந்ததான ஒரு காரியம், இவன் ரொம்ப அழகுள்ளவனாக இருந்தான். அதனால எதிராளி என்ன பண்ணுறான், வேற ஒரு ஆளை அனுப்புகிறான்.
போத்திபருடைய மனைவியை அனுப்புகிறான். அவங்ககிட்ட வந்து என்னோட பாவம் செய் என்று சொல்லி அந்த 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 பெண்ணை அழைக்கிறான். ஆனால் இவனோட கர்த்தர் இருந்ததுனால அவன் என்ன சொல்கிறான் தெரியுங்களா? 9ஆம் வசனம் பாருங்கள். இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விளக்க வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அப்போ அந்த இடத்துல அந்த பெண்ணுடைய பேச்சை கேட்காம எதிர்த்து பேசினதற்கு காரணம் தெய்வ பயம் இந்த மனிதனுக்குள்ளாக, யோசேப்புக்குள்ளாக இருந்தது. அப்போ அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் இருக்குமானால் அதே ஞானத்தின் ஆரம்பமாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய எதிராளிகளின் கைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்க போதுமானதாக இருக்கிறது. கர்த்தருடைய பயம் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். தேவனுடைய பிரசன்னம் நம்மளை சூழ்ந்திருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக யாரும் விரலை நீட்டவும் முடியாது, எந்த ஒரு காரியத்தையும் சொல்லவும் முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. அந்த தைரியம் அந்த வேளையில் நமக்குள்ளே வரணும். நீங்கள் நினைக்கிறது போல் நீங்கள் சாதாரணமானவர்களை கிடையாது. உங்களை ஆண்டவர் கைவிடலை. இப்போ இங்கே ஒரு சோதனை வந்துருச்சு, அடுத்த சோதனை வந்துருச்சு. செய்யாத தவறை செஞ்சேன்னு சொல்லி அந்த அம்மா பொய் சொல்லி தன்னுடைய கணவன் இடத்துல என்ன பண்ணுறாங்க? சாட்சியோடு பொய் சாட்சி கொண்டு வைக்கிறாங்க. அந்த மாதிரி பொய் சாட்சிகள் நமக்கு விரோதமாக செயல்படும். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய நிலைமையை நம்ம தவறிட போகக்கூடாது, அவசரப்பட்டுறக்கூடாது. நம்ம பாடின பாட்டுபடி காத்திருக்கணும். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல, என் மேலே வீணான பழி சொல்லிட்டாங்க. உங்களை குறித்து அப்படி வீணான பழி சொல்லியிருக்கலாம். உங்களை குறித்து நீங்கள் செய்யாததை செய்தேன்னு சொல்லியிருக்கலாம், எடுக்காததை எடுத்தீங்கன்னு என்று சொல்லியிருக்கலாம். எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. அப்படி மறந்துட்டிங்கன்னா தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கசப்பு வந்துடும். அந்த சகோதரர்களை நினச்சி கசப்பு வரும். முதலாவது எங்கள் அப்பா இப்படி ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்தாருன்னு ஒரு பெருமையில் இருந்திருக்கலாம். அந்த பெருமையை அவனை விட்டு எடுத்து போடணுன்னு தான் கர்த்தர் இந்த சூழ்நிலையை அனுமதித்தார். பாரு, என் வீட்டில் எல்லாரும் சாதாரண சட்டை போட்டிருக்கிறாங்க, நான் மாத்திரம் கலராக ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறேன்னு சொல்லி அப்படி காலர் தூக்கி விட்டுக்கிட்டு போயிருக்கலாம் யோசேப்பு அவங்க வீட்டில் இருந்த நாட்களில். கர்த்தர் சொல்கிறார், உனக்குள்ளே நான் அவனை ஆசீர்வதிக்கணும்னு வச்சுருக்கிறேன், ஆனால் உனக்குள்ளே இருக்கிற பெருமை உன்னை விட்டு அகற்றி போடணும். அதற்காக நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? உன் தகப்பன் போட்டதானே அந்த கலர் சட்டையை நான் என்ன பண்ண போகிறேன்? உன் மீது இருந்து கலட்டி போட போகிறேன். அதற்காக உன் குடும்பத்தையே நான் உனக்கு எதிராக உபயோகப்படுத்த போகிறேன். சட்டையை கலற்றுவாங்க. நமக்கு போடப்பட்டதான அந்த வரத்தை நம்ம விட்டு எடுத்து போடும்படியாக கேலி கிண்டல் பண்ணுவாங்க. காரணம், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெருமை ஒன்று இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் கூட அவர் உயர்ந்ததான அவர் வெளிப்பாடுகளை பெற்ற பின்பு அவருக்குள்ள ஒரு மேட்டிமை வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவனை ஒரு சாத்தானுடைய கையில் ஆண்டவர் கொடுத்தாரு. அவனை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருந்தது. அவன் சரீரத்தில் ஒரு பலவீனம் வந்துடுச்சு. இந்த பலவீனம் நீங்கணும்னு சொல்லி பவுலும் ஜெபம் பண்ணுறாரு. தேவன் என்ன சொல்கிறாரு? பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும், என் கிருபை மாத்திரம் உனக்கு போதும், கிருபையை பற்றிக்கொள்ளுன்னு சொல்லிட்டாரு. அப்போ நமக்குள்ளே இருக்கிற பெருமையை உடைக்கணும்னு சில நேரத்தில் சில இடத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போவார். எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சிடுவேன்ற அந்த நம்பிக்கையோடு போயிருப்போம், செஞ்சு முடிக்காமல் வந்திருப்போம். எல்லாத்தையும் வாங்குவோன்னு நினச்சிருப்போம், வாங்க முடியாமல் போயிருக்கோம். இருக்கிறது நம்மளை விட்டு போயிருக்கோம். காரணம், நமக்குள்ளே நம்மளை அறியாமலேயே ஒரு பெருமை ஒன்று நமக்குள்ளாக இருந்தது. அதை உடைக்கும்படியாக தான் ஆண்டவர் இந்த குழிக்குள்ளே தூக்கி போட்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதற்காக தான் ஆண்டவர் சில காரியங்களை நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நம்ம அதை நினச்சி கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த குழியிலிருந்து என்னை தூக்கி எடுத்துவார். இந்த போட்டிருந்த இந்த ட்ரெஸ்ஸை போட்டு என்னை விட்டு எடுத்து போட்டாலும் எனக்கு ராஜவஸ்திரத்தை ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பார்வோன் அரண்மனையில் அவன் இருந்த பொழுது அவன் மேலே இருந்ததான ட்ரெஸ்ஸு அது ஒரு ராஜவஸ்திரமாக இருந்தது. சாதாரணமான இருந்ததான அவனுடைய ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு சிறைச்சாலையில் இருந்ததான அவனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், சங்கீதம் 5ஆம் அதிகாரம்
105 17 20 வசனம் வரலும் 22 வசனம் வரலும் வாசிக்கலாம் பாருங்க. அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலுமாய் முறித்தார். அவளுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்கள் விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுமளவும் அவனுடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பரை நாடிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திகளுக்கு அதிபதியுமாய் மாற்றினார். இப்போ பாருங்க, கர்த்தர் சொல்கிற அந்த வார்த்தை நிறைவேறும் அளவும் இவனை என்ன பண்ணுறாரு? கர்த்தர் அவருடைய வசனம் அவனை புடமிட்டு கொண்டிருக்கிறது. அப்போ அந்த உபத்திரவத்தின் குழியில் கர்த்தர் நம்மை புடமிட்டு கொண்டிருக்கிறார். அந்த உபத்திரவம் முடிந்த பிறகு நம்மளை பொன்னாக விளங்க செய்வார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எதிர்காலமே ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறும். நம்மளை உத்தரவில்லாமல் அந்த எகிப்தில் யாரும் தலையும் அசைக்க முடியாது, காலையும் அசைக்க முடியாது. இவன் சொன்னால் தான் ஒருத்தனுக்கு தலை பிச்சுக்கிச்சா கூட என்ன பண்ணக்கூடாது? யோசிப்புக்கிட்ட முன்னாடி போய் தலையை சொரியக்கூடாது. யோசிப்புக்கிட்ட கேட்கணும், என் தலையில் கொஞ்சம் பிச்சுக்கிச்சு, நான் கொஞ்சம் சொரிஞ்சிக்கிட்டுமான்னு. யோசிப்பு சொன்னால் தான் சொல்லணும். பாருங்கள், எவ்வளோ ஒரு உயர்ந்ததான ஒரு அதிகாரத்தை அவன் கையில் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி. அப்போ இந்த அதிகாரம்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த குழியில் இருக்க வேண்டியது நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. நமக்குள்ளே இருக்கிறதான பெருமையை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? உடைத்து போடுகிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக குழியில் அவனை பாருங்கள், அவனுடைய 42 அதிகாரம், ஆதியாகமம் 42 அதிகாரம் 21 வசனம் பாருங்கள். அவங்க பேசிக்கிறாங்க. நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கூடாமற் போனோமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். அவன் எவ்வளோ கெஞ்சிருக்கிறான் இல்லைங்களா? அவன் பாருங்கள், எவ்வளோ ஒரு கீழான நிலையில் இருந்திருக்கிறார் யோசேப்பு. அந்த நிலையில் அவர் மன உடைஞ்சி போயிருந்தாருன்னா, இல்லைன்னா கர்த்தரை தூஷித்து இருந்தாருன்னா, ஆண்டவராது ஒன்றாவது என் சொப்பனம் வேணாம், எனக்கு கொடுத்துருக்கிற இந்த வரமே வேணான்னு சொல்லி நிறைய பேர் தங்களுடைய சூழ்நிலைகளை அந்த வரத்தை அவங்க உதாசீனப்படுத்தியிருக்கிறாங்க. ஆண்டவருடைய அழைப்பை அவங்க ஏற்றுக்கொள்ளலை. எனக்கு ஒன்றும் இல்லை, ஆண்டவர் என் கூட இல்லை, எனக்கு எதுக்கு இந்த வரம், எனக்கு எதுக்கு இந்த இது காரணம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் எல்லாம் யோசேப்போடு கர்த்தர் இருந்தபடியினால அவன் கர்த்தரை மாற்ற நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். ஆண்டவரே, நீங்கள் அனுமதிக்காமல் என் வாழ்க்கையில் எதுவுமே வருவதில்லை. என்னை குழியில் தூக்கி போட்டீங்க, என்னை இப்போ தூக்கி விற்றுட்டாங்க. விற்ற இடத்துல இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை, நான் செய்யாத தப்பை என் மேலே சொல்லி இப்போ என்னை எங்கே கொண்டு போகிறாங்க? சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு போகிறாங்க. ஆண்டவரே, சிறைச்சாலையிலையும் அவன் துக்கத்தோடு இல்லை, சிறைச்சாலையிலையும் அவன் சந்தோஷத்தோடு தான் இருக்கிறான். ஆனால் சிறைச்சாலை அதிகாரினுடைய கண்களில் இவனுக்கு தயவு கிடைக்க பண்ணுகிறாரு. சிறைச்சாலை அதிகாரி என்ன பண்ணுறாரு? நான் இனிமேல் யாரையும் பார்க்க மாட்டேமா, நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், இவங்க எல்லாத்தையும் நீ தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இவனுக்கு ஒரு உயர்வை கொடுத்துருக்கிறாரு. பாருங்கள், இப்போ யோசேப்புடைய கர்த்தர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நிறைய பேர் இவ்விதமான காரியங்களில் கீழே விழுந்து அழிந்து போனவங்க உண்டு. ஆனால் யோசேப்பு கீழே விழவே இல்லை. எந்த சூழ்நிலையிலையும் அவர் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்த்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. அவர் விரக்தி அடையவே இல்லை. ஆனால் இதே மாதிரி குழியில் தூக்கி போட்டதான ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர் பேர் எரேமியா. இவனை குழியில் தூக்கி போட்டாங்க. உடனே அந்த நேரத்தில் அவர் எழுதினதான அந்த வார்த்தை தான் புலம்பல். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 18 20 வசனம் வரலும் வாசிக்கலாம். 955 பக்கத்தில் இருக்குது. என் பலனும் நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிற்று என்றேன். எட்டியும் பிச்சுமாகி என் சிறுமையையும் என் தவிப்பையும் நினைத்தருளும். என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது. இங்கே எரேமியாவுடைய ஆத்துமா உடஞ்சி போயிடுச்சு. ஏன்னா அவரை குழியில் தூக்கி போட்டாங்க. இப்போ இவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது ராஜா ஆட்களை அனுப்பி குழியிலிருந்து தூக்கி அவனை உயர நிறுத்துவதற்கு
ஒரு ஆளை அனுப்புகிறாரு. அவங்க போய் இவனை மறுபடியுமாக அந்த உளையான சேற்றில் சகதியில் அவன் அமிழ்ந்து கொண்டு இருக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரம் தான் அந்த சேத்துக்குள்ளே முழுகி போயிடுவேன்னு நினைக்கிற நேரத்தில் ராஜா இவனுக்கு ஆட்களை அனுப்பி அந்த குழியிலிருந்து இவனை தூக்கி வெளியே கொண்டு வராரு. அந்த நேரத்தில் தான் இந்த புலம்பலை எரேமியா பாடுறாரு. இந்த புலம்பல் என்பது ஒரு மரண பாடலாக இருக்கிறது. அவர் எழுதினதான அந்த காரியங்கள். நீங்கள் புலம்பல் அதிகாரத்தை நீங்கள் முழுசுமாக படித்து பாருங்கள். அதில் என்ன அவர் சொல்கிறாரு, என்ன அவருக்கு தேவன் செய்தார் என்று சொல்லி. அதுக்கப்புறம் பாருங்கள் 22ஆம் வசனத்தில் 21ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரலாம் அவர் வாசிக்கலாம் பாருங்கள். இதை என் மனதில் வைத்து நம்பிக்கை கொண்டிருந்தேன். நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. அப்போ நமக்கு அறிவுரை சொல்கிறார். இப்போது கர்த்தருடைய ரட்சிப்புக்காக காத்திருந்தேன். ஆனால் அதில் மன முறிவடைஞ்சிட்டேன். இதோடு செத்து போயிடுவோன்னு நினச்சேன். பயந்து போயிருந்தேன். ஆனால் கர்த்தர் என்னை ஆட்களை அனுப்பி, ராஜா என்னை ஆட்களை அனுப்பி என்னை தூக்கி எடுத்தார். ஆனால் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்திருக்குது. நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை என்று சொல்லி அவர் சொல்கிறார். அதே நேரத்தில் இன்னொரு மனிதனும் குழிக்குள்ளே இருந்தார். அவர் சொன்ன வார்த்தைகளை நம்ம பார்க்க போகிறோம். தாவீது கூட இப்படி தான் குழியில் தூக்கி போட்டது போல் இருந்தார். அந்த நேரத்தில் அவர் எழுதினதான அந்த பாடல் தான் சங்கீதம் 43ஆம் அதிகாரம். அந்த 43 அதிகாரம் முழுசையும் வாசித்து பார்த்தா நமக்கு தெரியும். தேவனே நீ 696ஆம் பக்கத்தில் இருக்குது. தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். என் அரணாகி தேவன் நீர் ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும்? உம்முடைய வெளிச்சத்தையும் உம்முடைய சத்தியத்தையும் அனுப்பியர்களும் அவைகள் என்னை நடத்தி உம்முடைய பரிசுத்த பர்வதத்திற்கும் உம்முடைய வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனிடத்துக்கும் பிரவேசிப்பேன். தேவனே என் தேவன், உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். கடைசியாக சொல்கிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் பாருங்கள், தனக்கு தானே தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொள்கிறார். சோர்ந்த நேரத்தில் நீங்கள் தீர்க்கதரிசனம் சொல்லிக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததான வார்த்தைகளை நீங்கள் என்ன பண்ணுங்கள், சொல்லுங்கள். அது எப்படி சொல்கிறது? கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்குங்க. உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையெல்லாம் நீங்கள் வாசிங்க. இதெல்லாம் எனக்காக தான் கொடுத்துருக்கிறாரு. நான் என் பையன் பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு போ அப்படின்னு சொல்லணும். சோர்வை நம்மளை விட்டு விலக்கி போடும்படியாக இது ஒரு நல்ல ஒரு ஆலோசனையை உங்களுக்கு சொல்கிறேன். சோர்ந்து போயிருக்கீங்களா? கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்குங்க. நல்லா விறப்பாக நின்றுக்குங்க. நல்லா முகத்தெல்லாம் போட்டு சோப்பெல்லாம் போட்டு கழுவிடுங்க. பவுடர்லாம் அடிச்சிங்க. அதுக்கு முன்னாடி போய் நில்லுங்க. உங்களை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறீங்கன்னு. அதுவரை ரொம்ப துக்கத்தோடு இருந்திருப்பீங்க, துக்க முகத்தோடு இருந்திருப்பீங்க, பயத்தோடு இருந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்குள்ளார ஒரு புது நம்பிக்கை வந்துடுது. கண்ணாடியை பார்த்தோன்னே கண்ணாடியை பார்த்து பேசுங்க. என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள் தேங்குகிறாய், நீ ஏன் கலங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். துதிங்க, துதிங்க, துதிங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார். அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி உங்களை விடுதலையாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். யோசேப்பை சிறையிலிருந்து விடுவிக்கும்படியாக பார்வோனால் அனுப்பப்பட்டதான அந்த 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 அதிகாரிகள் வந்து அவனை வேகமாக துரிதமாக அவனை சீக்கிரமாப்பா உன்னை ராஜா கூப்பிட்றாரு, உங்கள்கிட்ட ஏதோ கேட்கணுமா, உங்கள்கிட்ட ஏதோ ஒரு விசேஷித்த அதிகாரம் இருக்குதான். சொப்பனம்லாம் அவர் பார்த்துட்டு ரொம்ப கலங்கி போட்டிருக்கிறாரு, பயந்து கொண்டு இருக்கிறாரு. நீ வந்து சீக்கிரமாக அந்த சொப்பனத்தை சொல்லு, இல்லைன்னா அவர் துக்கத்திலே அவர் அழிஞ்சு போயிடுவார் அப்படின்னு ஒன்று இவர் சொல்கிறான். ஏன் ஆத்துமாவை எனக்குள் தேங்குகிறாய்? கர்த்தரை நோக்கி காத்திரு, அவருடைய ரட்சிப்பு எனக்கு சமீபமாக இருக்கிறது. என்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை, தீர்மானத்தை அவர் எப்படியும் என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஆகவே பிசாசை நீ சொல்கிற வார்த்தையை குறித்துட்டு நான் பயப்பட போவது இல்லை. அநேகர் துக்க முகத்திலே இருக்கிறாங்க. அவங்களுடைய வியாதியை நினச்சா அவங்களுக்கு சிரிப்பு வரல. மற்றவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க, ஆனால் இவங்க முகம் மாத்திரம் அப்படியே ரொம்ப கற்பாறை போல இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன துன்பங்கள் வந்தாலும் சரி, துன்பங்கள் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா சிரிக்கணும். உலகத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு, துன்பம் வந்த நேரத்தில் சிரிங்கன்றாரு. அவருக்கு தெரிஞ்சதான அந்த ஒரு இது தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தெரியல. நம்ம துன்ப நேரத்தில் தான் ரொம்ப துக்க முகத்தோடு இருக்கிறோம்.
நம்மளை பார்க்குறவங்க 4 பேர் கேட்கணும், ஏன் ரொம்ப துக்கமாக இருக்கிறீங்க? உடனே நமக்குள்ளே ஒரு அழுகு வந்துடும். ரொம்ப தேம்பி அவங்கக்கிட்ட அழுவோம். சுய பரிதாபம். ஐயோ, யாருமே விசாரிக்க நினச்சேன், நீ வந்து விசாரிக்கிற, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு நாய் போயிடுச்சு, என் குடும்பத்தில் இப்படி ஒரு நாய் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி விசாரிப்பதற்காகவே சில பிசாசு, சில ஏஜென்ட்டுகளை நமக்கு அனுப்புவான். நம்ம முகத்தை பார்த்து அவன் சொல்லுவான், உன் முகத்தை பார்த்தாலும் எனக்கு தெரியுது, என்னமோ இழந்து போயிட்ட, ஏதோ கஷ்டத்தில் இருக்கிற அப்படின்னு. உடனே நமக்குள்ள இருதயத்தில் இருக்கிற சுயம் பேசும், நீ அழுவு, அவங்ககிட்ட சொல்லு, அதை சொல்லுன்னு அவன் சொன்னால் அவன் அதை கேட்டுட்டு போய் ஊரெல்லாம் தமட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பான். நம்ம சொல்ல வேண்டிய ஒருவர் உண்டு. நம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவரிடத்தில் நம்முடைய காரியங்களை சொல்லுவோம், கர்த்தரிடத்தில் நம்முடைய காரியங்களை ஒப்புக் கொடுப்போம். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் விரக்தியிலேயே நம்ம இருக்கக்கூடாது. அந்த விரக்தியினால தான் இந்த எரேமியா தீர்க்கதரிசி அப்படி சொல்கிறாரு. சங்கீதக்காரன் இப்படி தனக்குத்தானே அவர் சொல்லி தன்னை தேற்றிக் கொள்கிறார். இன்னும் அவரை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக குழியில் இருக்கிறதால அந்த அனுபவத்தில் அடுத்ததாக 3வது வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு வரும். யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்தது போல் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் மீது ஒரு வெறுப்பு வந்திருக்கலாம். ஆண்டவரா, அவர் எங்கே இருக்கிறாரு? நிறைய பேருக்கு, நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்கள் அப்படி கேட்டிருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தவொடனே, ஆண்டவர் இருக்கிறாருங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் ஜெபம் பண்ணுறேன். எங்கே ஆண்டவர் இருக்கிறாரு? எங்கே இருக்கிறாரு? நீ பார்த்தியா? அப்படி நம்மக்கிட்டே கேட்பாங்க. காரணம் என்ன தெரியுங்க? அவங்களுடைய உள்ளம் வெறுப்பினால் நிறைந்திருக்கிறது. வெறுப்பு வந்துருச்சுன்னா தேவனையும் நம்மையும் பிரிச்சிடும். அதுக்கு முன்னாடி தான் சொல்லியிருப்போம், ஆண்டவரை என்னையும் யாரையும் பிரிக்க முடியாது. கொரிந்தியரில் வாசிக்கிறேன் இல்லைங்களா, தேவனுடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? என்னென்னலாம் சொல்கிறாரு பாருங்க அவர். துன்பமோ, வியாகுலமோ, உபத்திரவமோ, நெருக்கமோ, கண்ணீரோ, பசியோ, நிர்வாணமோ, எது வந்தாலும் என்னையும் இயேசுவையும் ஒருவராலும் பிரிக்க முடியாது. அதுக்கு முன்னாடி சாட்சி சொன்னவங்க இப்போ குழியில் இருக்கிற நேரத்தில் இவங்களுக்குள்ள வெறுப்பு வந்தவொடனே நல்லவர்னு சொன்ன கர்த்தரை இவங்க வாயாலேயே கெட்டவர்னு சொல்லுவாங்க. அதுதான் பிசாசு நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்குறான். இதுவரை நீ சாட்சி சொல்லிட்டு ஓடிட்டு இருந்தல, உன்னை குழியில் தூக்கி போட்டிருக்கிறேன், இப்போ வெறுப்பு கர்த்தர் மேலே உனக்கு வரட்டும். அப்போ நம்ம குழியில் இருக்கிறதான நேரத்தில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? நான் ஆண்டவரை மாத்திரம் தான் நான் துதிப்பேன், அவரையே நான் நோக்கி பார்க்கிறேன், அவர் தான் என்னுடைய ரட்சிப்பு, அவர் தான் என்னுடைய கண்மலை, என்னை உயர்த்துகிறவர் தேவன் அவர் தான். அவருடைய கையில் நான் என்னை ஒப்பு கொடுத்துறேன், குடும்பத்தை நான் ஒப்பு கொடுத்துட்றேன், என்னை பாதுகாப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இல்லை, உன் பிள்ளை இப்படி ரொம்ப அவஸ்தையாக நேரத்தில் இப்படி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறான், பரவாயில்ல. டாக்டர்லாம் கைவிட்டுட்டாங்க, பரவாயில்ல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடுவான், பரவாயில்ல. செத்து போயிட்டான், இதை உன் பிள்ளை கொண்டு போய் அடக்கம் பண்ணு, பரவாயில்ல. அப்படி யாரால் சொல்ல முடியும்? அந்த தைரியம் நமக்கு வேண்டும். கர்த்தர் நம்மளோடு இருக்கிறாரு. குழியில் இருக்கிறதான அந்த அனுபவம் யோசேப்புடைய வாழ்க்கையில் இருந்தது போல நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுமே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. திடீரென்று மரணம் சம்பவித்திருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஆபத்து ஒன்று நேரிட்டிருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஆப்ரேஷன் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். மெடிக்கல் ரிப்போர்ட் இன்னும் வரல. அந்த ரிப்போர்ட் வராத வரலுமே நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படிலாம் நம்ம முறுமுறுத்துக்கிட்டு இருந்திருப்போம் தெரியுங்களா? என்ன ஆண்டவர், இவ்வளோ நாள் ஜாப் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இவ்வளோ தூரம் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன், இவ்வளோ நேரம் உங்களை நான் உங்களை தான் நான் நம்பிக்கிட்டு இருந்தேன், எனக்கு ஏன் இந்த நிலைமை? அந்த இன்னும் ரிப்போர்ட்டே வரல, எனக்கு ஏன் ஆண்டவரை இந்த நிலைமை அப்படின்னு ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்கிறோம். பார்த்தீங்களா? இதுதான் குழியில் இருக்கிறதான ஒரு நேரம். அந்த நேரத்திலே நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கணும். நான் எவ்வளவு ஆழத்தில் இருந்தாலும், ஹல்லேலூயா, ஒரு வசனம் இருக்குது, தோண்டி எடுக்கப்பட்ட துறவை, வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவியை நோக்கி பாருங்கள். அது எவ்வளோ ஆழமாக இருந்துச்சு, அதுலேருந்து உன்னால் மேலே வர முடியுமா? உன்னால் முடிஞ்சிருக்குமா? ஆனால் இன்றைக்கி நான் உன்னை உயர்ந்த இடத்துல வச்சுருக்கிறேனே, அதனால் என்ன பண்ண, நீ திரும்பி பாரு. பழைய காரியங்களை கர்த்தர் உன்னை எந்த இடத்துலேருந்து தூக்கி எடுத்தார்னு கொஞ்சம் யோசித்து பாரு. நீ வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையை நோக்கி பாரு, உன்னை தோண்டி எடுக்கப்பட்ட துறவையின் குழியை நீ பாரு. நான் அங்கேருந்து உன்னை தூக்கி எடுத்து நிறுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ யோசேப்போட ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, நான் உன்னை தூக்கி எடுத்திருக்கிறேன், சிறையில் இருக்கிற நான் உன்னை தூக்கி எடுத்திருக்கிறேன். எங்கே ஆண்டவரே, நான் எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், என் ஜெபத்தை கேட்கலையே, இன்னும் நாளுக்கு நாள் என் துன்பம் பெருக்கிக்கிட்டே இருக்குது. குழியில் இருந்தேன், என்னை தூக்குனீங்க, ஒரு இடத்துல அடிமையாக விற்கப்பட்டேன், அந்த இடத்துல எனக்கு இப்போ நான் செய்யாத தவறை செஞ்சேன்னு சொல்லி என்னை சிறைச்சாலைக்குள்ள வச்சுட்டீங்களே. ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னை குறித்து ஒரு நோக்கம் வச்சுருக்கிறேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த குழியில் நம்ம அப்படியே ஒரு நாளும் துன்பத்திலேயே துக்கத்திலேயே நீங்களும் நானும் மடிந்து போய் இருப்பது கிடையாது. இந்த நம்முடைய மன மடிவை அவர் மகிழ்ச்சியாக மாற்றுவார். ஹல்லேலூயா. அவர் நமக்கென்று ஒரு நோக்கம் வைத்திருக்கிறாருங்க.
அப்போ இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான அந்த பெருமை, அந்த கசப்பு, அந்த வெறுப்பு, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? தேவ சமூகத்தில் நம்ம ஆண்டவருடைய கையில் கொடுத்துருவோம். பாருங்கள், அவர் தாழ்மையில் இருந்தாலும் கர்த்தர் அவரை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்தாரு. அடிமையாக விற்கப்பட்ட இடத்துல இவனுக்கு அந்த இடத்துல ஒரு உயர்வை கொடுத்துருந்தார். சிறைச்சாலைகளை போட்டு கொடுத்திருந்தாலும் இவனுக்கு ஒரு உயர்வை கொடுத்துருந்தார். அங்கே இருக்கிற இந்த 2 பேர்த்துக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவு பார்த்துட்டு அவங்க பயந்துட்டு இருக்கிறாங்க. அந்த கனவுக்கு அர்த்தம் சொல்கிறார், இன்னும் 3 நாளில் நீ செத்து போயிடுவ, இன்னும் 3 நாளில் உன்னை ராஜா உயர்த்துவார். அந்த உயர்த்தப்படுகிறவட்ட சொல்கிறாரு, நீ நல்ல நிலைமையில் இருக்கிறப்ப என்னை நினச்சிக்கோ, நான் எபிரேய தேசத்தான், எந்த தவறும் செய்யலை, ஆனால் என் மேலே அநியாயமாக என் மேலே குற்றம் சாட்டி நான் இந்த இடத்துல அநியாயமாக இருக்கிறேன், என்னை குறித்து நீ போகிற இடத்துல உன் ராஜா கிட்ட பேசு, என்னை வெளியே கொண்டு வந்துருன்னு சொல்லி. ஆனால் இவன் நன்மையை பெற்றுக்கொண்டவன், இவன் இடத்துல வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டவன், இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா? இவனை மறந்தே போயிட்டான். உதவி செய்வேன்னு நினச்சான், ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்? என்னை மறந்து போயிட்டானே. மனுஷனை நம்புவதெல்லாம் அப்படி தான். உதவி செய்வேன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு உதவி செய்வேன்னு சொல்லுவாங்க, உங்கள் கூடவே இருப்பேன், என்ன நடந்தாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன், நீங்கள் சாகிற இடத்துல தான் நானும் சாக போகிறேன். மாமியாரை பார்த்து ரூத்து சொல்கிறாங்க இல்லைங்களா, நீங்கள் சாகிற இடத்துல தான் நான் சாவேன், உங்கள் தேவன் தான் எங்களுடைய தேவன், உங்களுடைய ஜனம் தான் எனக்கு ஜனம், அப்படிலாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க எல்லாம் ஒரு நாளைக்கு கைவிட்டு போயிடுவாங்க. நம்மை விட்டு விலகாதவர் ஒருவர் இருக்கிறார், கைவிடாதவர் ஒருவர் இருக்கிறார், அவருடைய வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர் ஒருவர் இருக்கிறார். அவன் நிச்சயமாகவே நம்மை தூக்கி எடுத்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. இப்போ நமக்கு உதவி செய்வேன் நம்ம மறந்து போயிட்டான். கர்த்தருக்கு அதற்கு ஒரு திட்டம் வச்சிருந்தார். ராஜாவுக்கே ஒரு சொப்பனத்தை கொடுத்தாரு. ஒரே அர்த்தமுள்ள சொப்பனத்தை 2 முறை காமிச்சிட்டாரு. அவனுக்கு இன்னும் ரொம்ப வேகமாக இருதயம் துடிக்குது, ஐயோ இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. உடனே அவன் கலங்கி போய் தன்னுடைய அரண்மனையில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு, என்னுடைய கனவுக்கு யாராவது அர்த்தம் சொல்லுவீங்களான்னு சொல்லி. யாருக்குன்னு தெரியல. அந்த நேரத்தில் தான் இந்த வேலைக்காரன் மறந்து போனான் பார்த்தீங்களா, அவனுக்குள்ள ஒரு ஞாபகம் வருது. ஐயோ ராஜா, நான் செய்த தவறு இப்போ தான் எனக்கு தெரியுது. ஜெயிலில் இருந்தப்போ நானும் என் கூட இருந்ததான இன்னொரு ஆளும் 2 பேரும் ஒரே நேரத்தில் கனவு கண்டோம். அந்த கனவுக்கு அவன் சொன்ன அர்த்தத்தின்படியே என்னை ராஜா மறுபடியும் அந்த வேலையில் உயர்த்தி வச்சுட்டீங்க, அவனை தூக்கு போட்டு சாகடிச்சிட்டீங்க அப்படின்னு உடனே ராஜா கேட்குறாரு, அவன் எங்கே, அவனை உடனே கூட்டிகிட்டு வா. தீவிரமாக ஆட்களை அனுப்புகிறார். வேகமாக வந்து அவனை முக சவரமெல்லாம் பண்ணிவிட்டு, அதுவரையும் ரொம்ப அவன் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறான். ரொம்ப நாளாக ஷேவ் பண்ணாமல் அவன் தாடியெல்லாம் வளர்ந்து போயிருக்குது. எல்லாத்தையும் முக சவரமெல்லாம் பண்ணி நல்லா குளித்து புது ட்ரெஸ்ஸை போட்டு அவன் ராஜா கிட்ட கொண்டு போகிறாங்க. ராஜா கிட்ட போய் அர்த்தத்தை சொல்கிறாரு. ராஜா சொல்கிறார், உன்னை போல் அறிவாளி இந்த தேசத்தில் யாரும் இல்லை, நீ தான் இனிமேல் எனக்கு அடுத்தது இந்த தேசத்தை நீ தான் ஆளுக்கு செய்யணும்னு சொல்லி அவர் கையில் தன்னை நம்பி முழு காரியத்தையும் ஒப்பு கொடுக்குறாரு. அந்த தேசத்தை பஞ்சத்திலிருந்து பாதுகாக்கும்படியான திட்டத்தை அவன் தேவன் அவனுக்கு கொடுக்குறார். அந்த திட்டத்தின்படி அவன் செயல்பட்டு அவன் அந்த தேசத்தை மாத்திரமல்ல, தன்னுடைய சொந்த இனத்தையும் அவன் அழியாமல் பாதுகாக்கிறான். அப்போ கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களுடைய குடும்பமும் உங்கள் மூலமாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தான் தேவனுடைய திட்டம். உங்களுடைய குடும்பம் இன்னும் ஆண்டவர் அறியாதபடி இருக்கிறாங்க, அவங்கள கொடுத்து கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இருக்கிறோம். இந்த வேலையில் கேட்கணும், ஆண்டவரை என் சொந்தங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொண்டதான இந்த பெரிய ஸ்லாக்கியத்தை என் சொந்தங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரே அவர்கள் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும், ஆண்டவரே இந்த சந்தோஷம் என்னன்னு தெரியாமல் அவங்க உங்களை அறியாதபடிக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவரே எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க, ஆண்டவரே. அப்படி நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்கணுன்னா உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இருக்கணும், உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். உங்களுடைய வாயில் வர வார்த்தையெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் ஏவுதலினால் இங்கே சொல்லப்படணும். நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு கர்த்தர் நல்லவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. கர்த்தர் உங்கள் வாயில் என்ன வார்த்தை கொடுக்குறாரோ அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய சொந்தங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படும். உங்களுக்குள்ளே இருக்கிறதான ஆவியானவருடைய நிறைவினாலே நீங்கள் நிரம்பி பலவீனப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அங்கே ஒரு அற்புதத்தை நடத்துவார் கர்த்தர். அந்த குடும்பம் முழுமையாக ரட்சிப்புகளை கடந்து வரும். இதுதான் இந்த கடைசி நாட்களில் தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஒரு திட்டம். இந்த நாட்களில் பிசாசு நம்மளை தந்திரமாக குழியில் போட்டு வச்சிருக்கிறான். நம்முடைய வரத்தை அவன் பிடுங்கி வச்சிருக்கிறான். நம்முடைய ட்ரெஸ் அவன் கிழிச்சு போட்டுட்டான். எப்படி வருவேன்னு பார்க்குறேன்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். அவர் கையில் ஒப்பு கொடுத்துருவோம். ஆண்டவர் உங்கள் கையில் என்ன நான் ஒப்பு கொடுத்துறேன், இந்த குழியிலிருந்து என்னை தூக்கி கண்மலையின் மேலே நீங்கள் நிறுத்த போகிறீங்க, கண்மலையில் நிறுத்துனீங்களே, உளையான சேற்றில் இருந்த என்ன தூக்கி எடுத்துங்களே,
கன்மலையின் மேல் நிறுத்தினீங்களேன்னு சொல்லி அவரை நாம் துதித்து பாடும்படியாக இந்த வேளையில் நாம் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் நாம் விடுதலையோடு தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி நன்றி நன்றி. நாம் விழுந்த இடத்தை பார்ப்போம், நம்முடைய குடும்பத்தின் பழைய சூழ்நிலையை பார்ப்போம், எந்த நிலைமையில் இருந்தோம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு உயர்வை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரபாபாரா துரானியா ஷந்தோரேனி மதுசியா துரீனியா ஓ ரபாபாரதியா ஷபரரியா சியா துரீனியா. அவரை பார்த்து சொல்லுவோமா, தூக்கி நீரே சேற்றி நின்று நிறுத்தி நீரே கன்மலையின் மேல் புது பாட்டை எந்த நாவில் தந்தீர். துதி பாடுவேன், துதி பாடுவேன். ஆராதிப்போம் இயேசு ராஜனை. ராக்காலங்களில் நிற்கும் ஊழியரே, நம் கைகளை உயர்த்தி அவரை நாம் துதித்து பாடுவோம். ஓ ஆராதிப்போ இயேசு ராஜனை. ராக்காலத்தில் நிற்கும் ஊழியரே, நம் கைகளை உயர்த்தி நேரா ஆராதிப்போ இயேசு ராஜனை. ஆராதிப்போ இயேசு ராஜனை. ராக்காலத்தில் நிற்கும் ஊழியரே, நம் கைகளை உயர்த்தி நேராய் ஆராதிப்போம் இயேசு ராஜனை. ஆராதிப்போம் இயேசு ராஜனை. ராக்காலத்தில் நிற்கும் ஊழியரே, நம் கைகளை உயர்த்தி நேராய் ஆராதிப்போம் இயேசு ராஜனை. தூக்கி நீரே சேற்றி நின்று நிறுத்தி நீரே கன்மலை மேல் புது பாட்டை எந்தன் நாவில் தந்தீ. துதி பாடுவேன், துதி பாடுவேன். தூக்கி நீரே சேற்றி நின்று நிறுத்தி நீரே கன்மலை மேல் புது பாட்டை எந்தன் நாவில் தந்தீ. துதி பாடுவே, துதி பாடுவே. ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே. ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே. ஆண்டவரே சுவை ஆராதிப்பே. வல்லவரே உம்மை ஆராதிப்பே. நல்லவரே உம்மை ஆராதிப்பே. வல்லவரே உம்மை ஆராதிப்பே. நல்லவரே உம்மை ஆராதிப்பே. வல்லவரே நல்லவரே வாழ்த்திடுவேன் உம்மையே. பரிசுத்தரே பரிகாரியே பணிந்திடுவேன் உம்மையே. வல்லவரே நல்லவரே வாழ்த்திடுவேன் உம்மையே. பரிசுத்தரே பரிகாரியே பணிந்திடுவேன் உம்மையே.
உயர்த்திடுவே உம்மையே ஆராதிப்பே உம் நாமத்தை உயர்த்திடுவே வல்லவரே நல்லவரே வாழ்த்திடுவேன் உம்மையே பரிசுத்தரே பரிகாரியே பணிந்திடுவேன் உம்மையே நல்லவரே வல்லவரே வாழ்த்திடுவேன் உம்மையே பரிசுத்தரே பரிகாரியே பணிந்திடுவேன் உம்மையே. நம்முடைய தேவன் நல்லவராக இருக்கிறார். மகிமையான காரியங்களை உங்களுக்காக செய்து வைத்திருக்கிறார். உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை கர்த்தர் எடுத்து போடுகிறார். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் நீக்குகிறார். உங்களுக்கு சொந்தமான காரியம் சத்துருடைய கையில் இருக்கிறது, அதை பிடுங்கி உங்களிடத்தில் கொடுக்க போகிறார். நீங்கள் குழியில் இருப்பது போல இப்போ இருக்கிறீங்க, எல்லாத்தையும் இழந்து போயிட்டே நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அந்த சத்துரு செய்ததான எல்லா தீமைகளையும் அவன் தலையின் மேலே திரும்பி வர செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ரமாமாரா திரேனியா சந்தோரேனியா. சங்கீதம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியிலே தானே விழுந்தான். நமக்கு எதிராக மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினான். நமக்கு எதிராக அம்புகளை அக்கினி அம்புகளாக மாற்றினான். இதோ அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்ப வேதனைப்படுகிறான். தீவனை கர்ப்பம் தரித்து பொய்யை பெருகிறான். குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியிலே தானே விழுந்தான். நமக்காக வெட்டின குழி, நமக்காக வெட்டினதான குழியை இன்னும் பெருசாக மாற்றிருக்கிறாரு. அவன் குடும்பம் முழுசும் அந்த குழியில் வந்து விழுவணும்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவன் வெட்டின குழியில் அவனே விழ போகிறான். நான் அவனையே கூட்டி வந்து அவனே அந்த தேசத்தில் வேலை பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக அந்த அசிரியா நாட்டு ராஜா வந்தார். வந்து அவர் தேவனை தூஷணமாக தூசிக்கிறாரு. எசேக்கியாவை திட்டுறாரு. ஜனங்கள்லாம் கண்ணீரோடு அழுது புலம்புனாங்க. கர்த்தர் சொல்கிறாரு, அவன் தேசத்துக்கு நான் அவனை கொண்டு போவேன். அவன் போகிற இடத்துல அவனை நான் கீழே விழத்தள்ள போகிறேன்னு சொல்லி அந்த தேசத்தில் கொண்டு போய் அவனையே கீழே விழத்தள்ளினவர். நமக்கு எதிராக குழியை வெட்டி ஆழமாக்கி கொண்டிருக்கிறதான பிசாசுடைய திட்டங்களை அவர் திருப்பி அவனை மறுபடியும் அவன் வெட்டின குழியில் அவனை விழும்படியாக கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ரபாபாரா துரானியா சந்தோரேனே மெரேகபாரா துரானியாஸ்யா ஓ ரபாபாரா திரேனியாஸ்யா. இது நம்முடைய முன்னேற்றத்தை தடை செய்யும்படியாக பிசாசு நமக்கு எதிராக வெட்டி கொண்டிருக்கிறதான குழியாக இருக்கிறது. நம்முடைய முன்னேற்றத்தை தடை பண்ணும்படியாக, நம்முடைய வேகத்தை குறைக்கும்படியாக அவன் செய்து கொண்டிருக்கிறான். அதிலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. சத்துருவே, நீ எனக்கு விரோதமாக குழி வெட்டின, என்னுடைய பிரயாணத்தை தடை பண்ணலான்னு நினைச்ச, ஆனாலும் கர்த்தர் அதை சீக்கிரமாக என் வாழ்க்கையில் செய்ய போகிறார். என் வாழ்க்கையில் எதெல்லாம் ரொம்ப தாமதித்து கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் சீக்கிரமாக என் வாழ்க்கையில் செய்ய போகிறார். நான் குழியில் இருக்கிறேன், கர்த்தர் என்னை தூக்கி எடுத்து என்னை தன்னுடைய கண்மலையாக அவர் மேல் நிறுத்த போகிறார். என் குடும்பத்தை அவர், என்னுடைய சொந்தங்களை அவர் ரட்சிக்க போகிறார். எனக்கு நல்ல சுகத்தை கொடுக்க போகிறாரு. நல்ல ஆரோக்கியத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. அதே போல உங்களுடைய எல்லையில் இதுக்கு மேலே வரக்கூடாதுன்னு சொல்லி உங்களுடைய எல்லைகளில் ஒரு லிமிட்டேஷனை வச்சிருக்கிறார். அந்த லிமிட்டேஷனில் கர்த்தர் உடைக்க போகிறார். உங்களுடைய எல்லைகளை கர்த்தர் விரிவடைய செய்ய போகிறார். நீ இதுக்கு மேலே வரக்கூடாது, நான் ஒரு எல்லைக்குரிய வைத்திருக்கிறார். கர்த்தர் சொல்றார், நான் உன்னோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். நான் இந்த தேசத்தில் நான் எனக்காக தெரிந்து கொண்டதான என்னுடைய ஜனமே, என்னுடைய சபையை, உன்னை கொண்டு நான் இந்த தேசம் முழுவதுமாக என்னுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த போகிறேன். என்னுடைய மகிமையை குறைக்கும்படியாக, என்னுடைய நாமம் வளர்வதை தடை செய்யும்படியாக பிசாசு குழியை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆனாலும் அவன் நினைத்தது ஒன்றும் நடக்காது. நான் நினைத்திருக்கிற காரியங்களே இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. இதுவரை இழந்து போனதான எல்லா நன்மைகளை நான் மறுபடியும் உன்னை வந்து சேரும்படியாக நான் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. ரபாபாரா துரானியா சந்தோரேனியா. உன்னுடைய வாழ்க்கை இனி ஒரு குப்பை தொட்டியாக இருக்க போவது இல்லை. ஹல்லேலூயா. உன்னை நான் மேன்மைப்படுத்த போகிறேன். உன்னை நான் ராஜ முடியாக வைக்க போகிறேன். உன்னை நான் முத்திர மோதிரமாக நான் மாற்றிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. உன்னை தள்ளி கொண்டிருந்ததான இடத்துல உன்னை தேடி வந்து உன்னை மறுபடியும் கூட்டிக் கொண்டு போக போகிறார்கள். உன் குடும்பத்தில் நீ தேவையில்லை என்று உன்னை ஒதுக்கி வைத்திருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றார், உன்னை தேடி வந்து உன்னை மறுபடியும் அவர் வீட்டிற்கு உன்னை கூட்டிக் கொண்டு போவார்கள். எந்த இடத்துல அவமானப்பட்டிருந்தையோ அந்த இடத்துல உனக்கு ஆண்டவர் ஒரு தலை நிமிர்ந்து நடக்க
கர்த்தர் உதவி செய்கிறார். ஹalleluya. ரபரா துரானியா சந்தோலேனியா, ஆவிக்குரிய நிலைமையில உன்னாலே முன்னேற முடியாதபடிக்கு ஒரு சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறது போல இருக்கிற உன்னை ஆவிக்குரிய வரங்களினாலும் வல்லமையினாலும் ஆண்டவர் உன்னை நிரப்ப போகிறார். ஹalleluya. ஓ ரபரா துரானியா சந்தோலேனே மேரே கதுரானியா சந்தோலேனியா, பவுலியும் சீலாவையும் சிறையில் போட்டு அடைச்சிட்டு நீங்க இனிமே தேவனை பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சிறையில் அடைத்து இருந்தாங்க. ஆனாலும் பவுலும் சீலாவும் அந்த சிறையில் அடைப்பட்டிருந்ததான அந்த நேரத்தில் தேவனை பாடி துதித்த பொழுது அஸ்திபாரங்கள் எல்லாம் குலுங்கினது, சிறை கதவுகள் திறந்தது. அவனை யார் அடிச்சானோ அவனே வந்து ஆண்டவன்மாரை ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனை வெளியே அழைத்து கொண்டு வந்து அவனால் சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை கேட்டாங்க. அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டது போல நம்முடைய குடும்பங்களில் நம்மை எதிர்க்கிறவர்களுக்கு முன்பாக நம்மை தலை நிமிர்ந்து நடக்க செய்கிறதான தேவன் அவராக இருக்கிறார். ஹalleluya. கர்த்தாவே ஹalleluya. எங்களுடைய எதிராளிகள் அவர்களே விழுந்து போவார்களாக. அவருடைய அழிவு ஒரு முடிவு, ஒரு வினோதமான முடிவாக இருக்க போகிறது ஆண்டவரே. ஹalleluya. என்னாகமம் 16ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் பாருங்க. என்னாகமம் 28ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரணும். இதுங்க 190ஆவது பக்கத்தில் 192ஆம் பக்கம் 192ஆம் பக்கம் என்னாகமும் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரல நம்ம வாசிக்கலாம் பாருங்க. இவங்க மோசைக்கு விரோதமாக பேசுகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்ய போகிறார். பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதேயானால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்றான். அவன் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி முடிந்தவுடனே அவள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கூறாகக்கூடிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களை விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்துக்கு இறங்கினார்கள். பூமி அவளை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவிலே அழிந்து போனார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த இஸ்ரவேலர் யாவரும் அவள் கூக்குரலை கேட்டு பூமியை நம்மை விழுங்கி போடும் என்று சொல்லி ஓடினார்கள். ஹalleluya. நம்மை அவமதிக்கிறவர்கள், நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்களுக்கு முன்பாக கர்த்தர் நமக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். யாரும் குழி வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பூமியை தானாக பிளக்க போகிறது. எதிராளிகள் அவனுடைய குடும்பத்தார் எல்லாரும் அதில் உள்ள போக போகிறாங்க. அப்படிப்பட்டதான ஒரு அழிவுக்குரிய காரியத்தை கர்த்தர் இந்த நாட்களில் செய்து கொண்டிருக்கிறார். தேசத்திலும் அரசாங்கத்திலும் விவிதமான காரியத்தை செய்ய போகிறார். கர்த்தர் இந்த நாளில் எனக்கு அதை சொன்னார். உனக்கு விரோதமாக உன் தேசத்தில் அவங்க திட்டங்களை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உன் தேவனுடைய பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போடணும்னு அவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். அவர்களே விழுந்து போக போகிறார்கள். உங்களுடைய எதிராளிகள் அவர்களை விழுந்து போக போகிறார்கள். ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். அவங்க எதிர்பார்த்திராத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அவருடைய திட்டத்தை நமக்கு சொல்லியிருக்கிறாரு. நம்ம தேவனோடு இருப்போம், பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நமக்காக யுத்தம் செய்து இந்த காரியத்தில் நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்க போகிறார். ஹalleluya. ரபபரா துரானியா சந்தோரேனே மேக துரானியா சந்தோரேனியா. சங்கீதம் 7:15 வாசித்ததுபடி அவன் வெட்டின குழியில் அவனை விழட்டும். ஆமன் செய்த தூக்கு மரத்தில் அவனை தூக்கிலிட படுவானாக. ஹalleluya. எங்களுக்கு எதிராக திட்டம் போட்டுனா அந்த பிசாசினுடைய திட்டங்கள் எல்லாம் அவர்களை அழிந்து போவார்களாக. அவருடைய குடும்பங்களை அழிந்து போவதாக. அவருடைய சந்ததி வளர முடியாதபடிக்கு தடை பண்ணப்படுவதாக. இன்றைக்கு என் சந்ததியை வளர முடியாதபடி தடை பண்ணியிருக்கிறார். என் குடும்பத்தில் திருமணம் ஆகாதபடி தடை பண்ணியிருக்கிறார். அந்த தடைகள் எல்லாம் விலகி போய் என் பிள்ளைகளுக்கு நான் திருமணத்தை இந்த நாட்களில் இந்த ஆண்டிலேயே நான் செய்ய போகிறேன். ஹalleluya. தைரியமா சொல்லுங்க, பெற்றோர்கள் சொல்லுங்க, என் பிள்ளைகளுடைய திருமணத்தை நான் இந்த ஆண்டிலே நான் பார்க்க போகிறேன். தடைப்பட்டிருக்கிறதான திருமண வாழ்க்கை இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையில் என் குடும்பத்தில் நடக்க போகிறது. தடைப்பட்டிருக்கிற என்னுடைய வியாபாரத்தை இந்த ஆண்டிலே பெருக செய்ய போகிறார். அவங்க நினைக்கிறாங்க உன்னை இதோட அழிஞ்சிட்டா இனிமே எழுந்திருக்க மாட்டேன்னு நினைச்சிருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றார், நான் உன்னை உயர்த்தி நிறுத்த போகிறேன். ஒரு உன்னதமான இடத்துல நான் உன்னை கொண்டு போய் நிறுத்த போகிறேன். இது என்னுடைய திட்டமாக இருக்கிறது. என்னுடைய மகனே,
நீ என்னுடைய வார்த்தைகளை நீ நம்பி அதன்படி நீ உன்னுடைய வாழ்க்கையை நீ கட்டு, நான் உன்னை உயர்த்தி நிறுத்த போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். ரபா பாபா ரதுலானியா சந்தோரேனியா ஷாலா திரேனியா, உன்னை விட்டு பிரிந்து போனதான உன்னுடைய குடும்பத்தார் உன்னை சேர்ந்து வந்து உன்னோடு தேவனை ஆராதிக்க போகிறார்கள். தேவன் யார் என்று கேட்டவர்கள் உன்னுடைய தேவன் தான் உண்மையான தேவன் என்று சொல்லி அவர்களும் உன்னோடு தேவனை ஆராதிக்கிறவர்களாய் உன் குடும்பத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். உன்னுடைய குடும்பத்தை ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாட்களிலே தேவன் சந்தித்து ரட்சிக்க போகிறார். அது சீக்கிரமாக நடக்க போகிறது. தேவன் உனக்குள்ளாக இருக்கிறார். தேவனுடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு நீ இந்த ஜெபத்தை நீ ஏறெடுக்கும் பொழுது, விசுவாசத்தோடு ஏறெடுக்கும் பொழுது அவர் சொன்னதான வார்த்தைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில அது நிறைவேற போகிறதாக இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில எல்லைகளில் மலட்டுத்தன்மை என்பது கிடையாது. ஹalleluya. ஓ ரபா ரதுலானியா ஷாரதியா துரோதுரனியா ஷபரதியா ரபரதியா துரோதுரனியா ஷபரதியா துரோதுரனியா ஓ ரபா பரதியாசியா துரேனி மிக்கதுரானியா ஷபரபரகேதுரானியா. கர்த்தர் உன் கர்ப்பத்தை திறந்து உனக்கு குழந்தைகளை பெற கர்த்தர் உதவி செய்கிறார். ரபா ரதுரானியா ஷந்தோரேனி மிக்கதுரானியா. இந்த நாட்களிலே தேவன் அதை நிறைவேற்றும்படியாக அவர் உன் எல்லையிலே காத்து கொண்டிருக்கிறார். நீ என்ன சொல்ல போகிற? ஆண்டவரே, நான் என்னை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை முழுவதுமாக நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நான் ஆராதிப்பேன். இதுவரை நான் எதையோ ஆராதித்துக் கொண்டிருந்தேன், உங்களுக்கு பிரியமில்லாத ஆராதனைகளை செய்து கொண்டிருந்தேன். இங்க வந்து ஆராதித்தாலும் போன பின்பு என்னுடைய எண்ணம் வேற மாதிரி போயிடுச்சு. இனி அவிதமாக இல்லாதபடிக்கு எப்பயுமே உங்களை எங்களுக்கு முன்பாக நாங்கள் வைத்துக் கொள்ள போகிறோம். ஆகவே நாங்கள் அசைக்கப்பட போவது இல்லை ஆண்டவரே. சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தரை நான் எப்பொழுது என் முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகவே நான் அசைக்கப்பட்டு போவது இல்லை. கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார், ஆகவே நான் அசைக்கப்பட போவது இல்லை. ஹalleluya. இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சபையில் அவர் நிறைவேற்ற போகிறார். உன்னை நான் என்னுடைய ஊழியத்திற்கு என்று நான் அழைத்திருக்கிறேன், உன்னை நான் இந்த உன்னதமான ஊழியத்திற்கு என்று நான் அழைத்திருக்கிறேன். ஆனாலும் நீ என்னுடைய வார்த்தையை நம்பாதபடி, என்னுடைய சித்தத்தை அறியாதபடி நீ விலகி ஓடிக்கொண்டிருந்தபடியினால் இத்தனை நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையில தடைப்பட்டதான அந்த ஊழியத்தை இந்த நாட்களில் நான் உன் மூலமாக நிறைவேற்ற போகிறேன். காலம் மிகவும் சமீபமாக இருக்கிறபடியினால் ஊழியத்தை நீ விரைந்து செய்யும்படியாக கர்த்தர் உனக்கு கட்டளை கொடுக்கிறார். தேவனுடைய வார்த்தை எனக்கு தெரியணும், தேவன் என்னோட பேசணும்னு நீ சொல்லி இந்த நாட்களில் நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிற கர்த்தர் உன்னோடு தான் பேசுறாரு. உன்னை குடும்பமா கர்த்தர் தம்முடைய ஊழியத்திற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஊழியத்தில் உதவி செய்யும்படியாக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஓ ரபா ரதிரேனியாசியா. ஆண்டவரே, நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே. நீங்க செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைபடாது என்று சொல்லலாமா? ஆண்டவரே, நீங்க சகலவற்றையும் செய்ய வல்லவர். நீங்க செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைபடாது ஆண்டவரே. எனக்கென்று எதையெல்லாம் முன்குறித்திருக்கிறீர்களோ அதையெல்லாம் எப்படியுமே என் வாழ்க்கையில நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு நீங்க போதுமானவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. ஓ ரபா ரகதுலானியா சந்தோரேனி மிக்கதுரானியாசியா. ஹalleluya. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். எனக்கென்று முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். எனக்கென்ன முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம், உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றலுள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அவரை பார்த்து சொல்லுவோமா? அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை
உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் நான் எம்மாத்திர ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கே, நான் எம்மாத்திர ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கே, காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கின்றீர். காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கின்றீர், நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கின்றீர். உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் என்னை புடமிட்டால் பொன்னாக துலங்கிடுவே. ஹல்லேலூயா. என்னை புடமிட்ட ஊழியில இருந்தாலும் சோதனைக்கு நடுவில் இருந்தாலும் பொன்னாக விளங்க செய்வார். ஓ, நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவு போல் காத்து கொண்டே. நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவு போல் காத்து கொண்டே. உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பர். உன் வாழ்க்கையில் ஏற்படுகிற காயத்தை எல்லாம் காயப்படுத்தி அவர் கட்டு போட்டு அதை ஆற்றக்கூடிய வல்லமை உள்ளவர் அவர். ஓ, இத்தாலும் அணைக்கின்ற அன்பரே, உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, நான் எண்ணி நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவர். ஓ, காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, உன்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே, காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே, உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. என் வாழ்க்கையில் ஏன் அப்படி நீங்க இனிமே கேள்வி கேட்காதீங்க. காயப்படுத்தி கட்டு போடுறாரு, உங்களை புடமிட்டு பொன்னாக விளங்க செய்ய போகிறாரு. நான் உன்னை உபத்திரவத்தின் குகைகளை தெரிந்து கொண்டேன் என்று தேவன் சொல்றாரு. உன்னை பிரத்யேகமாக நான் உன்னை அழைத்திருக்கிறேன். உன்னை உன் குடும்பத்தை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அந்த அழைப்பு உன்னதமானது.
அதில் நான் அவனை நிலைநிறுத்த போதுமானவராக இருக்கிறேன். என் வார்த்தையை மாத்திரம் நீ நம்பு, என்னை மாத்திரம் பாரு, சூழ்நிலைகளை பார்க்காத. அவைகள் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியதான தேவன். கொஞ்ச காலம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் அந்த துன்பம் இருக்கும். அந்த துன்பம் சீக்கிரமாக மாறப்போகிறது. அந்த துன்பம் சீக்கிரமாக மாறப்போகிறது. உன்னுடைய துன்பம் எல்லாம் இன்பமாக மாறப்போகிறது. நீ நன்றி சொல்ல போகிற. ரபா பாபா ரத கேத்துரானியா ஷாதுரானியா சியா ரபலரியாந்துரோதுரானியா ஷந்துரேனே மெரு கேத்துரானியா சியா. யோபுடைய வாழ்க்கையை பாருங்க. அவ எல்லாத்தையும் இழந்து போனாலும் முடிவில் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம். நாம் இரட்டத்தனையா இல்லை, 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். அப்படின்னா நமக்கு எவ்வளோ உபத்திரவங்களும் பாடுகளும் நமக்கு எதிராக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. சத்துருக்கள் ஏராளமாக இருந்தாலும் அவர்களுடைய மத்தியில் கர்த்தர் நம்மை தலை நிமிர்ந்து நடக்க செய்ய போகிறார். நம்முடைய தலையை உயர்த்தி நிறுத்த போகிறார் அவர். ஹல்லேலூயா. தலை குனிவோடு வந்திருக்கிறீங்க. தலை குனிவிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தந்து உங்களுடைய தலையை நிமிர்ந்து நிற்க செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நடந்து வந்த பாதைகளை சற்று திரும்பி பாருங்க. நீங்க வெட்டி எடுக்கப்பட்டதான கண்மலையை, தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியை நோக்கி பாருங்க. குழியில் இருந்ததான ஒன்று இன்னைக்கு இந்த நாளில் உனக்கு எல்லாரும் உன்னை பார்க்கும்படியாக, உன்னை பேசும்படியாக, உன்னை உயர்ந்த நிலைமையில வைத்திருக்கிறாரே. இதைவிட இன்னும் பெரியதான இடத்துல உன்னை கொண்டு போய் வைக்க போகிறார். இப்போ இருக்கிறதான இடத்தை விட இன்னும் அதிகமான உயரத்தில் உன்னை கொண்டு போய் நிறுத்த போகிறார். இதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய திட்டத்திற்கு நம்மளால யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது. எந்த பிசாசு அதை தடை செய்ய முடியாது. எந்த மந்திர சூனியம் அதை கட்டுப்படுத்த முடியாது. என் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ரபாபாரகதுரானியா ஷந்துரேனியா. ஆமென். ஆண்டவரே, என் தேவனே, நீர் எங்களுடைய தேவனா இருக்கிறீங்க. ஆகவே நாங்கள் யாருக்கு பயப்பட போவது இல்லை. ஹல்லேலூயா. நீர் எங்களுடைய வெளிச்சமா இருக்கிறீங்க. ஆகவே நாங்கள் எதற்கும் பயப்பட போவது இல்லை, அஞ்ச போவது இல்லை. ஆண்டவரே, என்னதான் உளையான சேற்றில் இருந்தாலும் எங்களை தூக்கி எடுக்கிறதான தேவன். எரேமியாவை தூக்கி எடுத்தீங்களே, நம்பிக்கை இல்லாத இருந்தது அவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தீங்களே. அவன் சொல்றானே, ஆண்டவரே கர்த்தாவே, கர்த்தாவே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபை என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நேரத்தில் நாங்கள் அறிக்கை செய்கிறோம். பிசாசு எங்களை விழத்தள்ளின, கீழே அமுக்கின, எங்களுடைய மூச்சு விட முடியாதபடி எங்களுடைய மூச்சை அடைச்ச, ஆனால் இந்த நாளில் நாங்கள் நிற்கிறோம். அதற்கு காரணம் எங்களுடைய தேவன் எங்கள் மேல் வைத்ததான சுத்த கிருபையாக இருக்கிறது. இம்மட்டுமாய் நடத்தினதான தேவன் இனி வரும் காலங்களிலும் நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். அவருக்கு எல்லா துதி கன மகிமையை நாம் ஏறெடுப்போம். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய பழைய நிலைமையிலிருந்து எங்களை உயர்த்தி நிறுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. எதற்கு உதவாமல் இருந்ததான குப்பையும் தூசியுமாக இருந்ததான என்ன நீங்க உயர்த்தி வைத்தீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ரபாபாலா. சிறியவனை எளியவனை புழுதியிலிருந்து தூக்கி நிறுத்துகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் தூக்கி எடுத்து நிறுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் உயர்த்த போகிறார், இன்னும் மேன்மையடைய போகிறோம் தேவனுடைய நாமத்தினாலே. தேவனை உமக்கு எல்லா மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரபாபாரகதுரானியா ஷந்துரேனியா சியா. ஓ ரபாபாரகதுரானியா ஷந்துரேனி மெக்கதுரானியா சியா. நாம் குறுகி போவது இல்லை, குறுகி போவது இல்லை. ஹல்லேலூயா. பலவீனத்திலே நாம் சாக போவது கிடையாது. நம்முடைய குடும்பம் அழிவதை நம்ம பார்க்க போகிறது கிடையாது. நம்முடைய குடும்பம் தலைத்து ஓங்குகிறத நீங்களும் நானும் நம்முடைய சந்ததியை பார்க்க போகிறோம். ஒரு ரபாபா ரலகதுரானியா ஷந்துரேனி மெக்கதுரா. உங்களுடைய எல்லைகள் இதுவரை தடை செய்யப்பட்டிருந்தது. அந்த தடைகள் எல்லாம் உடைக்கிறவர் உனக்கு முன்பாக கடந்து போகிறார். உன் வழியை அவர் செவையாக்குகிறார். உனக்கு முன்பாக கோணலானவைகளை செவையாக்குகிற கர்த்தர் இந்த நாளிலே உனக்கு எதிராக சத்துருவினால் கோணலாக்கப்பட்ட வழியை சரி செய்து உன்னை சரியான பாதையில், சமமான பாதையில் உன்னை நடத்த போகிறார். ஓ ரபாபா ரலகதுரானியா ஷந்துரேனி மெக்கதுரானியா ஷந்துரேனியா. ஓ ரபா ரகதுரானியா ஷந்துரேனியா. நான் நடந்தாலும் சோர்வடைவதில்லை, நான் குதிரைகளோடு ஓடினாலும் நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நான் அவமானம் அடைந்து போவதில்லை. காரணம் என்னுடைய கர்த்தருடைய வல்லமை எனக்குள்ளாக இருக்கிறது. அவருடைய பலத்தினாலே நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், ஓடுகிறேன். ஒரு ரபாபாரா தீரானியா சந்துரேனியா. தைரியமா சொல்லுவோம், இயேசுவின் நாமத்தினால நாங்கள் எங்களுடைய குடும்பமும் தேவனை உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய நாமத்தினால நாங்கள் பிசாசை மேற்கொள்கிறோம். எங்களுக்கு எதிரிட்டது வந்ததான தீமைகளை வெல்லும்படியாக கர்த்தர் எங்களுக்கு ஒரு ஆயுதத்தை உருவாக்கி இருக்கிறீர், எங்களுடைய ஆயுதத்தை கொடுத்திருக்கிறீர். அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு இயேசுவின் நாமத்தினாலே சாத்தானுடைய சகல திட்டங்களை வெட்டி போடுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவனுடைய குழப்பங்கள் அவனுடைய பாளையத்துக்குள்ளாகவே குழப்பம் உண்டாவதாக. எங்க வாழ்க்கையில் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தணும் நினைத்து கொண்டிருந்ததான அவனுடைய எல்லைகளிலே குழப்பம்
குழப்பம் உண்டாவதாக, அவனுடைய எல்லைகளிலே பிரிவினை உண்டாவதாக, அவர்களை ஒருவருக்கு எதிர்வர் ஒருவராக எதிரிட்டு குத்தி கொண்டு சாவார்களாக. ரபபரா கேத்துரானியா சந்துரேனியா, பொல்லாத ஆவியின் சேனைகள், வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத பிசாசுடைய சேனைகள் சிதறடிக்கப்பட்டு அவர்கள் தங்களுக்கு தாங்களே அவர்கள் வெட்டி கொண்டு விழப் போகிறார்கள். கர்த்தர் இதை சீக்கிரமாக செய்ய போகிறார். தேசத்திலும் இதை செய்ய போகிறார். அரசாங்கத்தில் இதை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு பெரிய ஒரு திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். இந்த நாட்களில் நாம் அமைதலாக இல்லாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். நமக்கு எதிராக இருக்கிற ஊழிய காரியங்களை செய்வதற்கு தேவன் அநேக திட்டங்களையும் தீர்மானங்களையும் நமக்கு கொடுக்க போகிறார். அதற்குரிய ஞானத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அதற்குரிய வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். அதை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. எதை குறித்து அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் செய்து விடாதபடிக்கு, முழுபொருத்தி விடாதபடிக்கு தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்போம், காத்திருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆண்டவரே, இந்த நாளில் இங்கே வந்த நம்முடைய பிள்ளைகள் யாவருக்காக நன்றி. எங்களுடைய குடும்பத்தாரையும் சபைகளையும் எல்லைகளையும் உடைய பரிசுத்த ரத்தத்துக்குள்ளாய் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. எங்களுக்கு எதிராக சத்துரு போட்டிருக்கிற எந்த திட்டங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறாதபடிக்கு எல்லாவற்றையும் உடைத்து போடுவீராக. தேவனுடைய திட்டமும் தீர்மானமும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய சந்ததியில் காணப்படும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானுடைய காவலும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.